ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃபஹீமுல் குர்ஆனுடைய 27வது நாள், ஜுஸு 27, 51வது அத்தியாயம், வசனம் 31. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال فما خطبكم أيها المرسلون. قالوا إنا أرسلنا قالوا إنا أرسلنا إلى قوم مجرمين. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உங்கள்ட்ட மலக்குமார்கள் வந்து நல்ல செய்தி சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னுட்டு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானவர்களை வரவேற்று அவர்களுக்கு சாப்பாடுலாம் பரிமாறுறாரு. பட் ஆனா அவங்க சாப்பிட மாட்றாங்க. அதை வச்சு அவருக்கு தெரிஞ்சிருது இவங்க வானவர்கள் அப்படின்னுட்டு. அப்ப அந்த வானவர்கள் வந்து நஷீத் சொல்வதற்காக நான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, உங்களுக்கு குழந்தை பேறுகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் நம்ம வந்து இதற்கு முன்ன வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு புரிஞ்சிருச்சு, வானவர்கள் வந்தா ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்னுட்டு அவங்க கேட்கறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், இறை தூதர்களே, அதாவது வானவர்களே, நீங்க எந்த பணிய செய்வதற்காக இப்ப அனுப்பப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, குற்றம் புரிந்த ஒரு சமுதாயத்தாரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம். யாரு அந்த சமுதாயம்? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம். அவங்க வந்து ஓரினை சேர்க்கையில இருந்தாங்க. அவங்க அந்த குற்றம் புரிந்த காரணத்தினால அந்த சமுதாயத்தை நாங்க அழிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன தண்டனை? எப்படி தண்டிப்பாங்க? சுட்ட கற்களை அவர்களின் மீது பொழிவதற்காக. அவை வரம்பு மீறி செல்வோருக்காக உம்மிடத்தில் அடையாளமிடப்பட்ட கற்களாகும். ஒரு நிமிஷம். இங்க இருந்து உட்காருங்க, கேட்கும். உட்காருங்க. அப்புறமாலுக்கு நான் அதுல போட்டு கொடுக்குறேன். பின்னர் அந்த ஊர்ல, அதாவது அவை வரம்பு மீறி யாரெல்லாம் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காம அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட அவங்களுக்காக அல்லாஹ்விடத்துல இருந்து அடையாளமிடப்பட்ட அப்படின்னா, அவங்க பேருக்குன்னே அவங்களுக்காகவே பிரத்யேகமா கொடுக்கப்பட்ட அந்த கற்களாக இருக்குது. பின்னர் அந்த ஊரில் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நாம் வெளியேற்றினோம். எல்லாரும் இந்த தண்டனையிலிருந்து அழியட்டும். ஆனா இறை நம்பிக்கை கொண்ட சில பேரை மட்டும் அல்லாஹ் வெளியேத்துனாங்க. அந்த ஊர்ல இருந்து நீங்க வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். அது யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அங்க ஒரே ஒரு வீட்டை தவிர முஸ்லிம் வீடுகள் நாம் எதையும் காணவில்லை. அது யாருடைய வீடு? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வீடு. அந்த வீட்ல இருந்த அவங்களுடைய 2 மகள்கள், மேலும் இன்னும் சில இறை நம்பிக்கையாளர்கள் அந்த வீட்ல வந்து தஞ்சம் புகுந்தாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. இதன் பின்னர் நாம் அங்கு ஒரு சான்றினை விட்டு வைத்தோம். அந்த தண்டனை வந்ததுக்கு அப்புறம், அந்த கூட்டத்தை அழிச்சதுக்கு அப்புறம், இந்த அந்த அந்த ஊரையே, அந்த இடத்தையே அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு படிப்பினையா ஆக்கி வச்சிருக்கான். எப்படி சான்று? அங்க இன்னைக்கு சாக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு கடல் அங்க இன்னைக்கு இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை. துன்புறுத்தும் வேதனைக்கு அஞ்சுகின்ற மக்களுக்கு அப்படின்னா, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு. அடுத்ததா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள், ஆதுடைய ஆது சமூகத்தினர், சமூத் சமூகத்தினர், இப்படின்னு நம்ம எந்த சமூகத்தெல்லாம் அல்லாஹ் அழிச்சானோ, அந்த நபிமார்களை பத்தியும், அதே நேரத்துல அவங்களுக்கு மாறு செஞ்ச அந்த கூட்டத்தை பத்தி தான் லைனா சொல்லிட்டே வரான். நம்ம படிச்சுட்டே போவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இது வரைக்கும் நம்ம அவங்களுடைய வரலாறுல முதல்லயே பார்த்துட்டோம். மேலும் மூசாவின் வரலாற்றில் உங்களுக்கு சான்று உள்ளது. நாம் தெளிவான சான்றுடன் அவரை பிறவனிடம் அனுப்பி வைத்தோம். ஒவ்வொரு நபிமார்களுடைய சம்பவத்திலும் ஒரு சான்று இருக்கு. அவன் தன் வலிமையின் காரணமாக செருக்குற்று புறக்கணித்தான். அவனுக்கு ரொம்ப ஒரு அகமாக இருந்துச்சு. மேலும் இவர் ஒரு சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று கூறினான். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. இறுதியில் நாம் அவனையும் அவனுடைய படைகளையும் பிடித்தோம். அவர்கள் அனைவரையும் கடலில் எறிந்து விட்டோம். மேலும் அவன் பழிப்புக்குரியவனாக ஆகிவிட்டான். இன்று வரைக்கும் அவனை எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவனை அதாவது சபிச்சுக்கிட்டும் பழிச்சுக்கிட்டும். அல்லாஹ் என்ன சொன்னான்? கயாம நாள் வரை பிறவன் வந்து சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான்னு அல்லாஹ் அவருக்கு சொன்னான். மேலும் ஆறு சமூகத்தினரில் உங்களுக்கு சான்று உள்ளது. அவர்கள் மீது நாம் நாசத்தை ஏற்படுத்தும் ஒரு காற்றை அனுப்பினோம் அப்படின்றான். காற்றுன்றது நாசத்தை ஏற்படுத்தணும் இந்த இடத்துல, அதாவது ஒரு மலட்டு காற்று அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எந்த ஒரு அபிவிருத்தியையும் எதையும் அது வளர்க்க செய்யாது. அது அழிக்க செய்யக்கூடிய காற்றுன்றதுனால அதை நான் அனுப்பினேன் அப்படின்றான். அது எந்த ஒரு பொருளின் மீது பட்ட போதிலும் அதனை சிதைத்து என்ன செஞ்சிச்சு? அழிச்சு விட்டது. மேலும் சமூக கூட்டத்தாரில் உங்களுக்கு சான்று உள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சுகம் அணிவித்துக் கொள்ளுங்கள் என்று அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது. யாரு? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த கூட்டத்துக்கு.
கொஞ்சம் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தான்ல. ஆனா அவங்க அந்த அந்த வாய்ப்ப அவங்க பயன்படுத்தல. இந்த எச்சரிக்கைக்கு பிறகும் அவர்கள் தங்கள் அதிபதியின் கட்டளையை ஆணவத்தோட என்ன செஞ்சாங்க? மீறினாங்க. இறுதியில் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று உடைந்து விழும் வேதனை ஒன்று அவர்களை பிடித்துக் கொண்டது. பின்னர் அவர்களால் எழுந்து நிற்கவும் முடியவில்லை. அதாவது அவங்க ஏந்திரிச்சு இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியல. அவங்க தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை. எந்த அளவுக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு காத்து அந்த எப்படி வந்து அவங்கள தலைய புடிச்சு பூமியில அடிச்சுச்சாம். அவங்க தலையும் தலை தனியா, உடல் தனியா போயிடுச்சு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. மேலும் இவர்கள் அனைவருக்கும் முன்பு நூகின் சமூகத்தினரை நாம் அளித்தோம். இவங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் யாருன்னு சொல்றான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தை பத்தி சொல்றான். எனில் அவர்கள் தீய மக்களாக இருந்தனர். வானத்தை நாம் வலிமையினால் படைத்துள்ளோம். நாம் அதற்கான ஆற்றல் உடையவராக இருக்கின்றோம். இதுக்கப்புறம் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை சொல்லி காமிக்கிறான். வானம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு விசாலமானதாக இருக்கு பாருங்க. பூமியை நாம் விரித்தி இருக்கின்றோம். நாம் மிக சிறந்த முறையில் செம்மைப்படுத்துவனாக இருக்கின்றோம். பூமியில இது வரைக்கும் என்ன இருக்குது? வளர்ச்சி தான் அல்ஹம்துலில்லாஹ் ஆயிட்டு இருக்குது. அதை எல்லாம் செம்மைப்படுத்துறேன். அதை நான் செம்மைப்படுத்துறேன் அப்படின்றான். மேலும் நாம் ஒவ்வொன்றையும் இணைகளாய் படைத்திருக்கோம். ஒன்னத்தையும் ஜோடி ஜோடியா படைத்திருக்கேன் அப்படின்றான். எல்லாத்துலயுமே நீங்க பாருங்க, இன்பம் இருந்தா அதுக்கு துன்பம் இருக்கும். நல்லதுன்னா அது கெட்டதுன்னு இருக்கும். ஆண்னா பெண் இருக்கும். அது மாதிரி நீங்க எல்லா பொருளுக்கும் அல்ல ஜோடி உண்டாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து என்னத்துக்கு? படிப்பினை பெறக்கூடும் என்பதற்காக. எனவே ஓடி வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தன் பக்கம் ஓடி வாருங்க அப்படின்றான். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ் வந்து மனிதன் ஏந்திரிச்சு நின்னா அப்படின்னா, அல்லாஹ்வுடைய உதவி நாடி அல்லாஹ் அவன் பக்கம் நடந்து வரான். மனிதன் அவன் பக்கம் நடந்து போனான் அப்படின்னா, அல்லாஹ் அவன் பக்கம் ஓடி வரான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓடி வாருங்கள் அப்படின்றான். அப்ப அல்லாஹ் நம்மள எப்படி அரவணைக்கிறதுக்கு அ க காத்துக்கிட்டு இருக்கான், தயாரா இருக்கான் அப்படின்றது நம்ம நம்ம உணர்ந்துக்கணும். நான் அவனுடைய சார்பாக உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்பவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தூதுவத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடன் வேறு எந்த கடவுளையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். நிச்சயமாக நான் அவனுடைய சார்பில் உங்களுக்காக தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் ஆவேன். இந்த இடத்துல திரும்பவும் அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதீங்க, இணை வைக்காதீங்க. நான் அதை சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். எச்சரிக்கை செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன். இப்படித்தான் நடந்து கொண்டு வருகின்றது. இவர்களுக்கு முன்னிருந்த சமூகத்திடம் எந்த ஒரு இறை தூதர் வந்தாலும், அவரை மக்கள் என்ன செஞ்சாங்க? இவர் ஒரு பைத்தியக்காரர் அல்லது சூனியக்காரர் என்றுதான் இந்த மக்கள் தூற்றினாங்க. இவர்கள் அனைவரும் இது தொடர்பாக தமக்குள் ஏதேனும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்களா? அவ்வாறு இல்லை. மாறாக இவர்கள் வரம்பு மீறி செல்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். இவங்க அழிஞ்சு போனாங்கல்ல, இவங்க எல்லாம் ஒப்பந்தமா செஞ்சுட்டு இருந்தாங்க. எந்த ஒப்பந்தமும் செய்ய முடியாது அல்லாஹ்வோடு. அப்ப இவங்க வந்து என்ன செஞ்சாங்க? வரம்பு மீறினாங்க. அதனால அழிஞ்சு போனாங்க. ஆகவே நபியை இவர்களை விட்டு முகம் திருப்பிக் கொள்ளும். நீர் பழிப்புக்குரியவர் அல்லர். இந்த இடத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றான். அதே மாதிரிதான் சென்ற சமுதாயங்கள் எப்படி நபிமார்களை புறக்கணிச்சாங்களோ, அதே மாதிரிதான் இவங்களும் உங்களை புறக்கணிக்கிறாங்க. நீங்களும் இவங்களை புறக்கணிச்சிருங்க. நான் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டேன். நீங்க பழிப்புக்குரியவர்களா ஆக மாட்டீங்க அப்படின்னு நபி சொல்றான். ஆயினும் அறிவுரை கூறி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க சும்மா இருக்காதீங்க. விட்டுருங்க. அவங்களோட போக்களை விட்டுருங்க. ஆனா சும்மா இருக்காதீங்க. என்ன செய்யுங்க? சொல்லிக்கிட்டே இருங்க. வதக்கிர் ஃபஇன்ன திக்ர தன்ஃபஉல் முஃமினூன். அதுல யாரு இறை நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை பயனளிக்கும். நாம் ஜின்களை மனிதர்களும் எனக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காக வேண்டி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த இடத்துல அல்லாஹ் நிறைய படைப்புகளை படைச்சிருக்கான் உலகத்துல. ஆனா ஜின்களையும் மனிதர்களையும் ஏன் குறிப்பிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, மற்ற படைப்புகளுக்கு ஆப்ஷன் கிடையாது. அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி விதிச்சிருக்கானோ, அவங்களுக்குள்ள என்ன சிஸ்டம் போட்டிருக்கானோ அதன்படி அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த எப்படி இந்த சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், இந்த கால்நடைகள் ஆகட்டும், இது எல்லாமே அல்லாஹ் படைத்த படைப்புகள் எல்லாமே. ஆனா மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் ஆப்ஷன் வச்சிருக்கான். உனக்கு இந்த வழி இருக்கு, நல்ல வழி இருக்கு, கெட்ட வழி இருக்கு. நீ எதை தேர்ந்தெடுக்கிற? அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க நல்வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்காக அல்லாஹ் வேதத்தை அனுப்பி, தூதர்களை அனுப்பி நம்மளை எச்சரிக்கை செய்தான். ஆனா அந்த மனிதன் என்ன செஞ்சான்? நல்வழியை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு சொர்க்கம். அப்படி இல்ல அப்படின்னா அவனுக்கு நரகம். அதனாலதான் அல்லாஹ் இந்த இடத்துல வெறும் ஜின்களையும் மனிதர்களையும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றான். நான் அதற்காக தான் உங்களை படைச்சேன் அப்படின்றான். நான் அவர்களிடமிருந்து எந்த வாழ்வாதாரத்தையும் நாடவில்லை. அவங்கள்ட்ட நான் எந்த கூலியும் கேட்கல. அவர்கள் எனக்கு உணவளித்திட வேண்டும் என்றும் நான் நாடவில்லை. அதாவது அவங்க எனக்கு எதையும் படைக்கணும், ஏதாவது குடுத்தாதான் நான் இது செய்வேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. மற்ற மற்ற தெய்வங்கள்ல பாருங்க, அவங்களுக்குன்னு படைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு காணிக்கை செலுத்துறாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நிச்சயமாக. ஏன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு படைக்கணும்னு தேவையில்ல. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் உங்களுக்கு படைக்கிறான். உணவு படைக்கிறான். அல்லாஹ் நம்மளுக்கு உணவு கொடுக்கனாகவும், பெரும் ஆற்றலுடையவனாகவும், வலிமை மிக்கவனாக இருக்கின்றான்.
அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாதுன்றதை இந்த இடத்துல அல்லாஹ் ஊர்ஜிதப்படுத்துறான். இவர்களுக்கு முன்னிருந்த கொடுமைக்காரர்களுக்கு அளிக்கப்பட்ட வேதனையின் பங்கு போலவே இங்கு கொடுமைக்காரர்களுக்கும் அவர்களுடைய வேதனை தயாராக இருக்குது. இந்த மக்காவாசிகள் இப்படி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல உங்க பேச்சை கேட்காம. எத்தனை வருஷம்? 13 வருஷம் ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எந்த போர் பிரகடனமும் பண்ணல. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவங்க போர் செஞ்சாங்க. பாருங்க. அப்ப அந்த 13 வருஷம் காலமும் அவங்க திருந்தணும்னா திருந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்யல? அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொடுமை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு கொடுமை எப்படி போன சமுதாயத்துக்கு இருக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கும் இருக்குது. அதுக்காக இவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, இவங்க என்கிட்ட அவசரப்பட வேண்டாம். மறுமையை கொண்டு வான்னு நீங்க அவசரப்பட வேண்டாம். நிராகரிப்பாளர்களுக்கு இறுதியில் எந்த நாளை குறித்து அவங்களுக்கு அச்சுறுத்தப்பட்டு வருகிறதோ அந்த நாளில் மாபெரும் அழிவு இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்கன்னு அல்லாஹ் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்த வண்ணமாக இந்த அத்தாரியாத் அத்தியாயத்தை முடிக்கிறான். அடுத்த அத்தியாயம் அத்தூர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தூரி வகிதாபிம் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர். சதகல்லாஹு அல்-அஸீம். 1வது வசனம். தூர் மலையின் மீது சத்தியமாக, அதாவது தூர்சினா மலை மீது அல்லாஹ் சத்தியம் செய்ய சொல்றான். மெல்லிய தோலில் எழுதப்பட்ட தெரிந்த புத்தகத்தின் மீது சத்தியமாக. இது மெல்லிய தோலில் எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னா இது நம்மளுடைய லாஹுல் மஹ்பூஸ்ல இருக்க புத்தகத்தையும் இது சாரும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தையும் சாரும். அதே நேரத்துல அந்த காலத்துல தோல்ல எழுதி வச்சாங்க பாத்தீங்களா, கிதாப சுஹூஃபுகள், இதெல்லாம் இதையும் சாரும் அப்படின்னு முபஷிரீன்கள் சொல்றாங்க. மக்கள் நடமாட்டம் உள்ள இல்லத்தின் மீது சத்தியமாக, அதாவது பைத்துல் மஅமூர். இது காபத்துல்லா, மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவையும் சொல்றாங்க. மேலும் 7 வானத்திற்கு மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய பைத்துல் மஅமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசலையும் இது சாரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பள்ளிவாசல்ல மக்களுடைய, அதாவது நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம இது ஆக்கிரத்துல நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு இது சொல்றாங்க. அதே நம்ம மக்கான்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு அங்க மக்களுடைய தவாப் என்றைக்கு நடந்துகிட்டே இருக்கு, அதை இந்த இடத்துல குறிக்கலாம். 5வது வசனம். உயர்ந்த முகட்டின் மீது சத்தியமாக, வானத்தை சொல்றான் அல்லாஹ். அலைபுரலும் கடலின் மீது சத்தியமாக, உம்முடைய இறைவன் தரும் வேதனை நிச்சயம் வந்தே தீரும். அதனை தடுப்பவர் எவரும் இல்லை. அது நிகழும் நாளில் வானம் கடுமையாக நடுங்கும். நாளை மறுமையில இந்த மறுமை வந்த உடனே வேதனை போது அந்த நேரத்துல என்ன ஆகும்? வானம் அப்படின்னு நடுங்கும் அப்படின்றான். மலைகள் பறந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு மலைதான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கானது நம்ம இப்ப நம்ம முன்னால தென்படுது. ஆனா இந்த மலையே நாளைக்கு எப்படி ஆக்கிடுவானா பஞ்சு பஞ்சா பறக்க செஞ்சிருவான். கேடுதான் இருக்குது அந்நாளில் பொய் என்று துற்றியவர்களுக்கு. யாரெல்லாம் இதை பொய்ன்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு அன்னைக்கு கேடுதான். அவர்களோ இன்று வீண் வாதங்களில் விளையாட்டாக இன்னைக்கு ஈடுபட்டு இருக்காங்க, சிந்திக்கிறது இல்ல. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், ஏன் எச்சரிக்கிறான், நம்மள்ட்ட ஏன் கிதாபுகள் வந்துச்சு, ஏன் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், எதையுமே அவங்க சிந்திக்கிறது இல்ல. அவங்க வீண் வாதங்கள்லயும் விளையாட்டாவும் இதை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது விளையாட்டு கிடையாது. எந்நாளில் அவர்கள் நெட்டி தள்ளப்பட்ட நரக நெருப்பின் பக்கம் விரட்டப்படுவார்களோ, அதாவது இந்த இடத்துல அல்லாஹ் நெட்டி தள்ளப்பட்ட அப்படின்னா அதை அல்லாஹ் இந்த உலகத்தை இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னதாகவே அல்லாஹ் நரகத்தை படைச்சு அதை நல்ல நல்ல அதாவது நெருப்பு மூட்டி அந்த நெருப்பு கருப்பு கலர்ல ஆகிற வரைக்கும் அதை அல்லாஹ் என்ன செஞ்சானா தயார்படுத்தி வச்சிருக்கான். அதன் பக்கம் விரட்டப்படுவார்களோ அந்த நாள்ல பத்தி மறுமை பத்தி அல்லாஹ் சொன்னான். அவர்களிடம் கூறப்படும், என்ன சொல்லப்படும் அப்படின்னா, இதுதான் அந்த நரக நெருப்பு. இதனைத்தான் நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது நெருப்பு அது எப்படின்னா பல்லாயிரம் மைல்கள் தூரம் கூட அந்த நரகத்துடைய நெருப்புடைய அந்த அனல் பாத்தீங்களா, அது நம்மளுடைய முகத்தை கரிச்சிருமா, அந்த அளவுக்கு சூடானது அப்படி சொல்லப்படும். இப்போது கூறுங்கள், இது சூனியமா அல்லது உங்களுக்கு புலப்படவில்லையா? இப்ப அன்னைக்கு சூனியம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப புரியுதா? இப்போது அதனை நுழைந்து எரிந்து விடுங்கள். நீங்கள் சகித்து கொண்டாலும் சரி அல்லது சகிக்காவிட்டாலும் சரி. இந்த இடத்துல வேறொரு இதுல வருது, நீங்கள் விரும்பினாலும் சரி, நீங்கள் விரும்பாவில்லாலும் சரி. யார் விரும்புவாங்க நரகத்துக்கு போறதுக்கு? யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னைக்கு அதுக்குள்ள நீங்க போய் தான் ஆகணும். இரண்டும் உங்களுக்கு சமம் தான். நீங்கள் எவ்வாறு செயல்பட்டீர்களோ அவ்வாறே உங்களுக்கு இன்னைக்கு கூலி கிடைக்குது. இறையச்சம் உள்ளவர்கள் அங்கு சுவனங்களிலும் அருட்பேறுகளிலும் இருப்பார்கள். இந்த இடத்துல நரகவாசிகள் பத்தி சொல்லிட்டு உடனே இறையச்சம் உள்ளவர்களை பத்தி எல்லாம் சொல்றான்.
அவர்களுடைய அதிபதி அவர்களுக்கு அளிப்பவற்றிலிருந்து இன்பம் துய்த்துக் கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்களுடைய இறைவன் அவர்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவான். யாரெல்லாம் இறையச்சம் கொண்டிருக்காங்களோ அவங்க மௌத்தானதுல இருந்தே அவங்களுக்கு நல்ல செய்தி தான். நீங்க சொர்க்கத்துல இருக்க போறீங்கன்ற நல்ல செய்தி. கபர்ல அவங்களுக்கு சொர்க்கத்துடைய கதவுகள் அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். சொர்க்கத்துக்குடைய காற்று அந்த கபர்ல வீசும். இது எல்லாமே அவங்களுக்கு நல்லதாவே நடந்துட்டு இருக்கும். அதுல என்ன சொன்னா அதுல இருந்து அவங்களுடைய அந்த இன்பம் ஆரம்பமானது சொர்க்கத்துல போய் அவங்க இன்பம் அனுபவிக்கிற வரைக்கும் அந்த இன்பம் என்ன இருக்கும், தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதான் இல்ல சொன்னோம். அல்லாஹ் நரகத்துல இருந்து அவங்களை காப்பாத்திட்டான். அவர்கள்ட்ட சொல்லப்படுமா, உண்ணுங்கள் பருகுங்கள், மகிழ்வோடு நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்செயலுக்குரிய வெகுமதியாக எனக்கு நீங்க நல்ல நன்மை செஞ்சீங்கல்ல, ஒரு நன்மை கூட அல்லாஹ்விடத்துல வீண் போகாது. அல்லாஹ்வுக்காக நம்ம சும்மா சர்வசாதாரணமா ரொம்ப ஆச்சரியமா அல்லாஹு அக்பர் சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது கூட அல்லாஹ் வந்து எழுதி அதுக்காக கூலி கொடுக்குறான். எதிரெதிரே விரித்து வைக்கப்பட்டிருக்கும் கட்டில்களில் மெத்தைகளை வைத்து அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவ்வளோ ஆறாமா. ஏன்னா அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, எந்த துயரமும் இல்ல, எந்த பயமும் இல்ல. இப்ப நம்ம வந்து நம்ம ஒரு ரிலாக்ஸா உட்காந்துருக்கோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம வந்து மெய் மறந்து கஷ்டத்தெல்லாம் மறந்து உட்காந்துருக்கோம்னு அர்த்தம். பட்டுன்னு ஏதாவது ஒரு கவலை ஞாபகம் வச்சுட்டு நேரா உட்காந்துக்குவோம். அது ரிலாக்ஸா சாஞ்சிட்டு எல்லாம் உட்காந்து மாட்டோம். என்ன ரொம்ப அப்படியே உல்லாசமா உட்காந்துருக்கீங்கன்னு கேக்குறாங்க பாத்தீங்களா? அப்ப சொர்க்கத்துல நம்ம அப்படிதான் உட்காந்துருப்போமா. அழகிய கண்களை கொண்ட மங்கையரை அவர்களுக்கு மனம் பிடித்து கொடுப்போம். இது ஆண்களுக்கு சொல்லப்படுது. அல்லாஹ் அக்பர். அவங்களுக்கு வந்து அழகான கண்கள் வந்து அழகா இருக்குமா. அவ்வளவு அழகான மங்கையர் ஊரணியன்கள் பத்தி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். ஊரணியன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றான். எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களின் இறை நம்பிக்கையில் ஓரளவாவது அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவர்களின் வழித்தோன்றல்களையும் நாம் சுவனத்தில் ஒன்று சேர்த்து வைப்போம். எவ்வளவு ஒரு டீப்பான அர்த்தம் கொண்ட வசனம் தெரியுமா இது? சுப்ஹானல்லாஹ். யார் வந்து இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்ல ஈடுபடுறாங்களோ அவர்களையும் இறை நம்பிக்கையில் கொஞ்சமாக அமல் செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய பிள்ளைங்க தாய் தப்பங்க நல்ல அமல் செஞ்சவங்களா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, மாஷா அல்லாஹ் நிறைய இபாதத் செய்வாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க வந்து ஏதோ கொஞ்ச நெஞ்ச செஞ்சவங்களா இருந்தா கூட நாளை சொர்க்கத்துல அந்த பெற்றோர்கள் என்ன விரும்புவாங்க, என் பிள்ளைங்களும் என் கூட சொர்க்கத்துல இருக்கும், எங்களுக்கு கிடைக்கிற அந்த அந்தஸ்து, எங்களுக்கு கிடைக்கிற அந்த அவ்வளவு நன்மைகளும் என் பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும். அந்த பிள்ளைங்க கொஞ்சம் அமல்ல குறைபாடு செஞ்சவங்களா இருந்தா நம்மளுக்கு அவங்கள பத்தி கவலை வந்துருது. இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. என் பிள்ளை தொழுவாம இருக்கானே, என் பிள்ளை நன்மை செய்யாம இருக்கானே, இப்படி அல்ல நாளைக்கு இவங்களை தண்டிச்சுட்டா என்ன ஆயிடும், என்ன ஆகும் அப்படின்னு அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்வானா, அல்ஹம்துலில்லாஹ் அந்த இறை நம்பிக்கையான பெற்றோர்களுக்காகவே அந்த அவங்களுடைய குழந்தைகளை அவங்களுடைய தரத்துக்கு அல்லாஹ் உயர்த்திடுவானு. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் எனக்கு நேத்து ராத்திரி தான் புரிஞ்சுச்சு. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அல்லாஹ் நம்ம மனிதர்களை படைத்து அவங்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு அல்லாஹ் புரிஞ்சுக்கிறான் பாருங்க. இதுதான் மனிதன் விரும்புவான். அந்த விருப்பத்தை கூட அல்லாஹ் சொர்க்கத்துல அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். மேலும் அடிச்சுவட்டை பின்பற்றி அவர்களின் வழித்தோன்றல்களையும் நாம் சுவனத்தில் ஒன்று சேர்த்து வைப்போம். மேலும் அவர்களின் செயல்களில் எந்த இழப்பையும் அவர்களுக்கு நாம் ஏற்படுத்த மாட்டோம். எந்த குறைவும் அந்த இடத்துல இருக்காது. அவங்களுக்கும் சரி, அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி. ஒரே கண்டிஷன். ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அவர்கள் இணை வைக்காமல் இருந்திருக்கும். அவர்கள் இணை வைக்காதவர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்தவற்றுக்காக பணயமாக இருக்கின்றான். எவன் என்ன பண்ணானோ, யார் யார் என்ன அமல செய்யறாங்களோ, என்ன சம்பாரிச்சாங்களே இந்த உலகத்துல, அததான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நாளைக்கு பணயமா கொடுக்க போறாங்க. அமல் தான் அந்த இடத்துல கூட வரும். நாம என்ன ஒரு செய்த சின்னத்துல சின்ன அமலா இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீங்கள் வந்து நன்மை எப்படி செய்யுங்க அப்படின்னா, அதை நீங்க வந்து ரொம்ப ஒரு லேசா நினைக்காதீங்க. ஒருத்தவருக்கு அவங்களுடைய பக்கெட்ல உங்களுடைய பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்து ஊத்துறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். இதுக்கெல்லாமா அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ் அதுக்கும் கூலி கொடுப்பான். நீங்கள் பாதையில் நடந்து போகும்போது துன்பம் தரும் கல்ல நீங்க அகற்றினா கூட தர்மம்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப நம்ம என்ன சம்பாரிச்சோமோ நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம அப்படியெல்லாம் இருக்கும்போது எந்த வாய்ப்பும் நம்ம நழுவ விடக்கூடாது. அதனுடைய சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நாளைக்கு என்ன செய்யும், நாளை மறுமையில நம்மளுக்கு பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் நாம் எல்லா விதமான பழங்களையும் இறைச்சியையும் அவர்களின் உள்ளம் விரும்புகின்றவற்றையும் அவர்களுக்கு தாராளமாக கொடுத்து கொண்டே இருப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சொர்க்கத்துல ஒரு மனிதன் வந்து அப்படியே அங்கேருந்து ஒரு பறவை பறக்குமா. அதை பார்த்துட்டு உடனே மனிதன் ஆசைப்படுவானா, ஆஹா இதை சுட்டு வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு. உடனே அவங்களுக்கு அந்த தட்டுல அவங்களுக்கு பரிமாறப்படுமா. அவ்வளோ ஒரு உல்லாசமான ஒரு சொர்க்கமா இருக்கும். அங்கே அவர்கள் ஒருவர் மற்றவரிடமிருந்து மதுக்கிண்ணத்தை பாய்ந்து பாய்ந்து வாங்கி கொண்டிருப்பார்கள். அதாவது பாய்ந்து பாய்ந்து வாங்கிட்டு இருப்பாங்கன்னா அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு, இந்த உலகத்துலதான் அது தப்பு.
இந்த உலகத்துலதான் அந்த மது தப்பு, ஹராம். நாளை மறுமையில அது தூய்மையானதாக ஆக்கப்படும். அந்த மது, அங்க இருக்க மது வந்து தூய்மையாகப்பட்டது, தூய்மையானது. அதை குடிக்கிறதுனால யாருக்கும் எந்த உளறலும் ஏற்படாது. அவங்களுடைய ஆஹ் மூளையும் மங்காது. அப்ப அவங்க ஹோஷ்லி இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக இப்படி அல்லாஹ் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்றத செஞ்சு சொல்லி காமிக்கிறான். அங்க வீணான பேச்சு இருக்காது. இப்ப இங்க வந்து எப்படி குடிச்சிட்டானா, மது அருந்திட்டானா எப்படி உளர்றான், அது மாதிரி அங்க உளர மாட்டாங்க. தீய நடத்தையும் இருக்காது. ஒருத்தன் மது அருந்திட்டான்னா என்ன செய்யறான், புள்ளன்னு பார்க்க மாட்டான், மகன்னு பார்க்க மாட்டான், மனைவின்னு பார்க்க மாட்டான். விபச்சாரத்துல அந்த பிள்ளைய வந்து என்ன செய்யறான், ஈடுபடுத்திடுறான். ஆனா நாளை மறுமையில அது மாதிரி எந்த தீய நடத்தையும் இருக்காது. அந்த மது குடித்ததன் காரணமாக இப்படி நினைச்சுக்குவாங்களேன்றதுக்காக அல்லாஹ் இந்த இடத்துல விவரிக்கிறான். 24 அவர்களை பணிவிடை செய்வதற்கென்று நியமிக்கப்பட்ட சிறுவர்கள் அவர்களுக்கு சேவை புரிய ஓடி ஆடி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல அவங்களுக்கு பணிபுரியதற்காக சின்ன பிள்ளைங்க தான் அந்த இடத்துல அல்லாஹ் நியமிச்சு வச்சிருக்கான். சின்ன பிள்ளைங்கன்னா சிறுவர்கள். அந்த சிறுவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துகளை போல அழகாக இருப்பார்கள். மறைத்து வைக்கப்பட்ட அப்படின்னா இன்னைக்கு எப்படி சிப்புக்குள்ள அல்லாஹ் முத்து ஏன் வச்சிருக்கான்? ஏன்னா அது வந்து அல்லாஹ் இன்னொரு சொல்றான், யாருடைய கையும் படாது அப்படின்னா. அப்ப அந்த நேரத்துல ஏன் அது மழுங்கிடும், அதோட இது செவ கம்மியாயிடும், ஒளி கம்மியாயிடும். அதனால மேலும் அவர்கள் உலகில் நடந்த நிலைமைகளை குறித்து பரஸ்பரம் விசாரிப்பார்கள். சரி, சொர்க்கத்துல என்ன செய்வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் ஒண்ணுன்னா மஜாவா இருக்கும் போது ஒருத்தவங்க பேசிப்பாங்களாம். என்ன பேசிப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்களாம், நாங்கள் முன்பு எங்கள் குடும்பத்தாரிடையே அஞ்சிய வண்ணம் வாழ்ந்துட்டு இருந்தோம். நாங்க எங்க குடும்பத்தார்ல இருக்கும்போது நாங்க நல்லபடியா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லபடியா இருக்கணும், இந்த உலகத்திலேயே நம்ம ஹலாலா சம்பாதிக்கணும், அல்லாவுக்கு பயந்து நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இறுதியில் அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்தான். நாங்க அப்படி வாழ்ந்த காரணத்தினால அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்தான். மேலும் பொசுக்கிடும் காற்றின் வேதல் இருந்து, அதாவது நரகத்துல வேதல் இருந்து அல்லாஹ் எங்களை காப்பாத்திட்டான். சின்னமாக நாங்கள் முந்தைய வாழ்க்கையில அவனிடமே இறைஞ்சி கொண்டிருந்தோம். அவன் உண்மையில் பேருபகாரியும் கருணையாளனுமாக இருந்தான். இந்த உலகத்துல இருக்கும்போது நாங்கள் அல்லாஹ்விட்ட மட்டும்தான் நாங்க கேட்டிருந்தோம். நபியே, நீர் அறிவுரை வழங்குவீராக. அவங்களுக்கு வந்து என்னது, இறைவனின் அருளால் நீர் சூரியக்காரரும் அல்லர், பைத்தியக்காரரும் அல்லர். அவங்க சொல்றாங்கல்ல உங்களை, நீங்க சூனியக்காரர் பைத்தியக்காரன், நான் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. இவர் ஒரு கவிஞர், இவர் விஷயத்தில் சுழற்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் கூறுகின்றார்களா? இந்த முகமது அலி இனிமேல் வட்டு வைக்க கூடாது. இவர் இருந்தாருன்னா எல்லாத்தையும் குழப்பத்தை ஏற்படுத்தி பெரிய நாசத்தை உண்டாக்கிடுவாரு. இவரை வந்து நம்ம சாவடிச்சிரும்னு அவங்க நினைக்கிறாங்களா? இவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, நீங்களும் எதிர்பாருங்க, நானும் உங்களை எதிர்பார்க்கிறேன். யாருக்கு அல்லாஹ் அழிவு வருதுன்னு பார்க்கலாம், அள்ளி கொடுக்குறேன்னு பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க. இவர்களின் அறிவுதான் இவ்வாறு எல்லாம் இவங்களை இருந்து பேச தூண்டுதா, அல்லது உண்மையில் இவர்கள் பகைமையில் வரம்பு மீறி செல்கின்ற மக்கள் ஆயிட்டாங்க, ரொம்ப ஓவரா இவங்க வந்து விரோதம் கொள்றாங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அல்லது இந்த மனிதர் இந்த குரானை சுயமாக புனைந்திருக்கிறார் என்று இவர்கள் கூறுகிறார்களா? உண்மை யாதலில் இவர்கள் நம்பிக்கை கொள்ள விரும்பவில்லை. இவங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது எதுக்காக, இவங்க நம்பிக்கை கொள்ளும் இவங்க ஆர்வமே கிடையாது, இவங்க விரும்பவே இல்லை. இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதே போன்ற மகத்துவமிக்க ஒரு வாக்கை இவங்க வந்து இந்த புத்தகத்தை கிதாப சொல்றாங்க இல்லையா, குரான நீங்க தான் எழுத்துட்டு வர்றீங்க, வானவர்கள் உங்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க, எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படியே சரி, இவங்களை அதே வேலை இவங்களை செய்ய சொல்லுங்களேன், இவங்களை எழுதி எடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வாக்க அப்படின்னா ஒரு வசனத்தையாவது, படைப்பாளன் யாருமின்றி தாமாகவே இவர்கள் பிறந்து விட்டார்களா என்ன? யாருமே படைக்காம இவங்க பிறந்து விட்டாங்களா? இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாக இருக்கிறார், இவங்கள படைச்சுக்கிட்டாங்களா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அல்லது வானங்களையும் பூமியையும் இவர்கள் படைத்துள்ளார்களா? இவங்களை படைக்கல, வானத்தை பூமியாவது இவங்க படைச்சாங்களா? அதுவும் கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா இவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்வதில்லை. உன் அதிபதியின் கருணங்கள் இவர்களுடைய பிடியில் இருக்குதா, அல்லது அவற்றின் மீது இவர்களின் ஆதிக்கம் நடைபெறுகின்றதா? அல்லாவுடைய கஜானா எல்லாம் யாருடைய கையில இருக்குது, இவங்க கையில இருக்குதா? அல்லாஹ் வந்து அப்படியே நெடுக்கு கேள்வி கேட்டுட்டே வரான் பாருங்க. அத்தனை கேள்வியும் அதிகமான அவங்கள்ட்ட என்னென்ன கேட்கணும் எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த கேட்டான். அல்லது இவர்களிடம் ஏணி எது இருந்து அதில் ஏறி சென்று மேலுலகத்துல செய்தி இவங்க வந்து ஒட்டு கேட்டு வராங்களா? இவங்கள ஏதாவது அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஏதேனும் தெளிவான அத்தாட்சி அவங்க கொண்டு வரட்டும். வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டதோ அல்லது ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கொண்டு வாங்க, ஆதாரத்தோட கொண்டு வாங்கன்னு நல்லா கேட்கிறான். என்ன அல்லாவிற்கு மட்டும் பெண் மக்கள், இவங்களுக்கு ஆண் மக்களா? இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா வானவர்களையும் அவங்கள பெண்களாக தோற்றம் அடிச்சாங்க. அவங்கள பெண்களாகவே கருதி அந்த பெண்கள் வந்து யாரு, அல்லாவுடைய மகன்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நீர் அவர்கள் ஏதாவது கூலி கேட்கிறதா, அல்லது சுமையால் அவர்கள் அழுத்தப்பட்டிருக்கிறார்களா? அவங்கள்ட்ட ஏதோ அவங்க மேல ஏதோ பிரஷர் இருக்குதா, இல்ல நீங்க தான் அவங்கள்ட்ட ஏதாவது கூலி கேட்டு ஏதோ வருங்க இவ்வளவு கொடுத்தாதான் நீங்க வந்து இஸ்லாம்ல வர முடியும் அப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? எதுவுமே இல்ல. அல்லது இவட மறைவான உண்மைகளின் ஞானம் இருக்குதா, ஏதாவது இவங்கள்ட்ட ஏதாவது ஹிக்மத் இருக்குதா, இவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்களா, அதை இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்களா? இல்ல.
அல்லது இவர்கள் சூழ்ச்சி ஏதும் செய்ய விரும்புகிறார்களா என்ன? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதை எப்படியாவது இவங்களுக்கு ஏதாவது அழிச்சிடணும் ஏதாவது சூழ்ச்சி தான் செய்துட்டு இருக்காங்க. அப்படி என்றால் நிராகரிப்பாளர்களின் சூழ்ச்சி அவர்களையே திரும்பி தாக்கும். அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு கடவுள் இவர்களுக்கு இருக்குதா? அல்லாஹ் தூய்மையானவன். இவர்கள் இணை வைப்பை விட்டு வானத்தின் துண்டுகள் கீழே விழுவதை இவர்கள் பார்த்தாலும் நாளை மறுமையே இவங்க முன்னால ஏற்பட்டாலும் இவை அடர்த்தியாய் வந்து கொண்டிருக்கும் மேகங்கள் அப்படின்னா இவங்க நினைப்பாங்க. இவங்களுக்கு ஏன்னா மறுமை மீது இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே நபியை இவர்களுடைய நிலையே நீங்க விட்டு விடுங்க. இவர்கள் எந்நாளில் ஆழ்த்து வீழ்த்தப்படுவார்களோ அந்நாளை அடையும் வரையில் மறுமை வரையில இவங்க நிலையிலேயே நீங்க விட்டுருங்க. அந்நாளில் இவர்களின் எந்த சூழ்ச்சியும் இவர்களுக்கு எந்த பயனும் அளிக்காது. மேலும் இவர்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள். மேலும் அந்த நாள் வருவதற்கு முன்பு கூட கொடுமைக்காரர்களுக்கு ஒரு வேதனை இருக்குது. ஆனால் அவர்களை பெரும்பாலோர் அறிவதில்லை. மர்ம வரத்துக்கு முன்ன மரணம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அல்லாஹ் இதுல சொல்றான். ஏன்னா அந்த மரணம் கொடுமைக்காரர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களுக்கு, முனாஃபிக்களுக்கு அந்த மரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கும். நம்ம ஹதீஸ்ல அதுல நிறைய பார்த்திருக்கோம். நபியே உன் அதிபதி தீர்ப்பு வரும் வரை பொறுமையாக இருப்பீராக. நீர் எம் கண்காணிப்பில் இருக்கின்றீர். நீங்க அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் உங்களை கண்காணிச்சிட்டு இருக்கேன். நீர் எழும்போது உன் இறைவனை புகழ்வதுடன் அவனை துதிப்பீராக. நீங்க காலையில ஏந்திரிக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை நீங்க துதி செய்யணவண்ணாம நீங்க ஏந்திரிங்க. அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு தினமும் காலைல ஏந்திரிக்கும் போது நிறைய அதாவது வானத்தை பார்த்து இன்னா ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்தி அப்படி சொல்லக்கூடிய ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதிருக்காங்க. அது இன்னும் நிறைய ஹதீஸ்கள் கிடைக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் இப்படிலாம் ஓதிருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுதான் உண்மை இறை நம்பிக்கையாளர்களுடைய காலை பொழுது அப்படிதான் இருக்கும். அல்லாஹ்வை வணங்கிய வண்ணமாக, அல்லாஹ்வை துதி செய்த வண்ணமாக தான் அவங்க எழுந்திருப்பாங்க. இரவிலும் அவனை துதி செய்வீராக. தாரைகள் மறையும் வேளையிலும். தாரைகள் மறையும் வேலைனா நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து எப்ப போகும்? காலைல ஃபஜ்ர் ஆரம்பம் ஆகும் போது நட்சத்திரம் எல்லாம் மறையக்கூடிய அந்த நேரம். அதுதான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். அது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அது காலை ஃபஜ்ருடைய சுன்னத்து தொழுகை. அந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த காலத்திலும் ஈவன் பிரயாணத்துல கூட அவங்க அந்த தொழுகை விட்டது கிடையாது. நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். அந்த தொழுகை விட்டவர் அந்த தொழுகைக்கான பதில் என்ன? நன்மை என்ன? அதாவது உலகத்துடைய அனைத்து கருவூலங்களை விட சிறந்ததுன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால காலைல ஃபஜ்ர் சுன்னத்தை எப்பயுமே நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒருவேளை நேரம் ஆயிடுச்சு எழுந்து தொழுவதுக்கு நம்ம எழுந்திரிச்சு ஃபர்லு தொழுதுட்டு சூரியன் உதயம் வரை வேற காத்திருந்துட்டு சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த சுன்னத்தை திரும்ப கஸா பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ். சூரா தூர் முடிஞ்சிச்சு. அன்-நஜ்ம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 1வது வசனம். தாரைகள் மீது சத்தியமாக அவை மறையும் போது இந்த இடத்துல வன்-நஜ்மு இதா ஹவா அப்படின்றான். அது இந்த இடத்துல ஒரு தாரைய அல்லாஹ் சொல்றான். அந்த தாரகை எப்படி அப்படின்னா அதுங்களுக்கு கோள்களை விட்டு எப்பயுமே நகராதான். கரெக்டா அதுங்களுடைய கோள்கள் எல்லாம் கரெக்டா போயிட்டே இருக்குமா. அதோடைய இடத்தை விட்டு நகராது. எப்பயுமே பாத்தீங்கன்னா எந்த தாரகை எந்த நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்குதோ அங்கதான் நம்மளுக்கு தென்படும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அதன் மீது சத்தியம் பண்ணி சொல்றான். அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா உங்களின் தோழர் வழி தவறி போகவும் இல்லை. எப்படி அந்த தாரகை அந்த நட்சத்திரம் வழி தவறவில்லையோ அதே மாதிரி உங்களுடைய தோழர் வழி தவறவில்லை. இந்த இடத்துல அல்லாஹ் தோழர்னு சொல்றான் பாருங்க. தோழர்னா யாரு? அவங்களுக்குள்ள இருந்தே அல்லாஹ் நபி எடுத்தான் இல்லையா? அதனால நெருப்பிலிருந்து செல்லவும் இல்லை. அவர் அநியாயம் பண்ணவும் இல்லை. மேலும் அவர் தம் மன இச்சையின்படி அவர் பேசுறது கிடையாது. அவர் வஹி அல்லாஹ்வுடைய குர்ஆன் வேதமா இருக்கட்டும், இல்ல சுன்னத்தாக இருக்கட்டும், செயல்முறையாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வந்ததுதான். நம்ம என்ன நினைக்கிறோம்? வெறும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் மட்டும் தான் வஹியா இருந்துச்சு அப்படின்னு இல்ல. சுன்னத்துகளும் நடவடிக்கைகளும் எப்படி தொழுவணும், எப்படி ஒது பண்ணணும், எப்படின்ற வாழ்க்கை நெறிமுறை அத்தனையுமே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வஹியின் மூலமா தான் அல்லாஹ் கத்துக் கொடுத்தான். இது அவர் மீது இறக்கி அருளப்பட்ட வஹியா ஆகும். மாபெரும் நுண்ணறிவாரும் அதிக வலிமை வாய்ந்தவருமான ஒருவர் இதனை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் எதிரே நின்றார். எப்படி வருவாரு? நேருக்கு நேரா. உயர்ந்த வானத்தின் கீழ் விளிம்பிருந்த போது அவர் என்ன செய்யறார்? பிறகு இன்னும் நெருங்கி அந்தரகத்தில் அந்த கீழ் விளிம்பி இருக்கும் போதுன்னா சூரியன் மறையும் அந்த ஒரு நேரத்தை சொல்றாங்க. இன்னும் நெருங்கி அந்த இடத்தில் நின்றார். கிட்ட வந்துட்டாரு முதல் வானத்துல இறங்கி. எந்த அளவுக்கு அப்படின்னா 2 வில்லுக்கு சமமான அல்லது அதை விட குறைவான இடைவெளியே இருந்துச்சு. 2 வில்ல ஒன்னா சேர்த்தோம்னா எப்படி இருக்கும்? அவ்வளவு நெருக்கத்துல அவங்க வந்துட்டாங்க. அதாவது ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்களா? யா அல்லாஹ் எனக்கு ஜிப்ரீல தன்னுடைய சுயரூபத்துல என்ன பார்க்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம். உங்களை நான் சுயரூபத்துல பார்க்கணும் ஆசைப்படுறேன்னு. உடனே பாக்குறாங்கன்னா
வானம் முழுக்க மூடிய ஒரு உருவம் அவர் முன்னால தென்பட்டுதான். அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மகரிபையும் மஷ்ரிக்கையும் அது மூடிக்கொண்டது அவருடைய இறக்கை. அவருக்கு நான் 600 இறக்கைகளை இருப்பதாக நான் கண்டேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் வந்து அவ்வளவு நெருக்கமா அவரு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே என்கிட்ட வந்து என்ன நெருங்க வந்து என்ன செஞ்சாரு, அவரு என்ன தட்டி எழுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்கள்ல காணப்படுது. அதை விட குறைவான அவங்களுக்கு நடுவுல இறைவெளிச்சு அவ்வளவு நெருக்கத்துல அவர் பார்த்தாரு. அப்போது அவர் அல்லாஹ்வின் அடியாருக்கு அறிவிக்க வேண்டிய வஹியை அறிவித்தார். தம்முடைய கண்கள் கண்டதை பற்றி நபியுடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. அவர் என்ன பார்த்தாரோ அது அவர் உண்மை சொல்லிட்டு தான் இருக்காரு. இது வந்து மெஹராஜ் போயிட்டு இருந்ததா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது மக்கள் எல்லாம் அது பொய் சொன்னாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான். அவர் பொய் உரைக்கவில்லை. எதனை அவர் கண்களால் பார்க்கின்றாரோ அதனை பற்றி நீங்கள் அவருடன் தர்க்கம் செய்கிறீங்களா? மற்றொரு முறை அவர் இறங்கிட கண்டார். எங்க? சிதறத்துல் முன்தஹா. ஆஹ் அதாவது 7வது வானத்தில் இருக்கக்கூடிய இலந்தை மரத்தின் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லை, ஒரு லிமிட் அல்லாஹ் வச்சிருந்தான். அதுக்கு அந்தாண்ட யாருக்குமே போறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய செஞ்சுறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சுய ரூபத்தில் அல்லாஹ் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அந்த இடத்துல அதுக்கப்புறம் வர்றதுக்கு இது கிடையாது. அதாவது பர்மிஷன் கிடையாது. அப்ப அவரை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்ணிக்கிறாங்க. சொல்றாங்க, அவருடைய அழக நான் உண்மையான ரூபத்துல பார்த்தேன். அவருடைய அழக நான் என்னன்னு வர்ணிக்கிறது? அவருடைய ரெக்கையில இருந்து முத்துகளும் பவளங்களும் சிதறி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவு அழகான முறையில அவங்களை வர்ணிக்கிறாங்க. மற்றொரு முறை அவர் அவரை இறங்கை கண்டார். சிதறத்துல் முன்தஹா அருகில், அதன் அருகிலேயே ஜன்னத்துல் மாவா என்ற ஒரு ஜன்னத் இருக்குது, சொர்க்கம் இருக்கிறது. அந்த நேரத்தை, அதாவது இந்த சொர்க்கத்துல வந்து எல்லா நல்லடியார்களுடைய உயிர்களும் அங்கு வைக்கப்படுமா. அந்த நேரத்தில் சிதறத்துல் முன்தஹா எது என்று மூடிக்கொண்டிருந்ததோ அது மூடிக்கொண்டிருந்தது. சிதறத்துல் முன்தஹாவுடைய இலைகளை பத்தி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அது ஒவ்வொரு முறையும் அது என்ன ஆயிடுச்சாம், விட்டில் பூச்சிகளால அது அலங்கரிக்கப்பட்டதாக அப்படியே ஜம ஜம ஜம் ஜம நம்ம சம்காச்சிட்டு இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதான் மூடிக்கொண்டிருந்தது. பார்வை விலகிடவும் இல்லை, எல்லை கடந்தும் இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்தாரு. பார்க்க கூடாதது அவர் பார்க்கல. பார்க்கறது முடிஞ்ச வரைக்கும் தான் அவருடைய எல்லை மட்டும் அவர் பார்த்தாரு. மேலும் அவர் இறைவனின் பெரும் பெரும் சான்றுகளை அங்க கண்டார். சொர்க்கத்தை பார்த்தாரு, நரகத்தை பார்த்தாரு. அல்லாஹ்வுடைய அத்தனை கருவூலங்களையும், அதாவது வான உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாரு. இனி நீங்கள் சற்று சொல்லுங்கள், இந்த லாத், உஸ்ஸா மற்றும் 3வது தேவதையான மனாத் ஆகியவற்றின் உண்மை நிலை பற்றி நீங்கள் எப்போதும் சிந்தித்ததுண்டா? இவ்வளோ பெரிய சான்றுகள் இருக்கு அவர் பார்த்ததுக்கு அப்புறம். நீங்க வணங்குற இந்த தேவிகளான லாத்து, உஸ்ஸா, மனா, இத பத்தியெல்லாம் நீங்க எனக்கு ஏதாவது நினைச்சு பாக்குறீங்களா? அதுங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுங்களுக்கு நீங்க தான் ஆடை கொடுக்குறீங்க. நீங்க தான் அவங்களுக்கு என்ன செய்றீங்க? அவங்களையே நீங்க சுத்தப்படுத்துறீங்க. அவங்கலாம் உங்களுக்கு கடவுளா ஆக முடியுமா? இத நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? இல்லன்னு கேக்குறான். ஆண் மக்கள் உங்களுக்கும், பெண் மக்கள் இறைவனுக்குமா? அப்படின்னா இது ஒரு மோசடியான பங்கீடாகும். நம்ம நல்லது குடுக்குறோம். தங்கத்தை கொண்டு போய் கடையில குடுக்குறோம். அவன் நக்கலி நோட்டு குடுத்தா அது மாதிரிதான் இது. இது சரியான பங்கீடா இருக்குமா? கொள்முதலா இருக்குமா? கொடுக்கல் வாங்கலா இருக்குமா? அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். உண்மையிலேயே எல்லாம் நீங்களும் உங்கள் மூதாதையரும் வைத்துக் கொண்ட சில பெயர்தான ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது. இவற்றுக்கு இறைவன் எந்த ஆதாரத்தையும் வைக்கவில்லை. உண்மை என்ன அப்படின்னா, மக்கள் வெறும் ஊகத்தை தான் பின்பற்றுறாங்க. அவங்களுடைய கற்பனை தான். மனம் போன போக்கில் அவங்க செல்றாங்க. யார் வந்து தன் கற்பனையில ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு அது மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, அது அவங்க மனம் போன அவங்களுடைய அவங்களோட உள்ளம் அதை சொல்லுது. அதான் மனம் போன போக்கில் செல்கிறார்கள். இத்தனைக்கும் அவர்களின் அதிபதியிடமிருந்து அவர்களுக்கு வழிகாட்டல் வந்துட்டு இருக்குது. அவர் வந்து அப்படியே சும்மா ஒரு தன்னுடைய வாயில சொல்ல, அல்லாஹ்விட்டருந்து எல்லா வழிகாட்டலும் என்ன செய்யணும், எப்ப சொல்லணும், எப்ப போணும், எந்த அளவுக்கு அப்படின்னா அநியாயங்கள் நடந்துட்டு இருக்குது. சஹாபாக்கள் அநியாயத்தை சகிச்சிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் வந்து கேக்குறாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்விட்டருந்து போருக்காக கட்டளை வரலையான்னு கேக்குறாங்க. இல்ல, பொறுமையா இருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப போர் கூட அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. மனிதன் எதை விரும்புகின்றானோ அதுவே அவனுக்கு சத்தியம். ஹக் ஆகிவிடுமா என்ன? மனிதன் என்ன தமன்னா கொள்றான், அதெல்லாம் அவனுக்கே அதே மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறானா? இம்மை மறுமைக்கும் அல்லாஹ் தான் உரிமையாளனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய எல்லாத்துக்கும் எது செய்யணும்னாலும் அதுக்கு வெறும் உரிமைப்படுத்தணும் அல்லாஹ் மட்டும்தான். வானங்களில் எத்தனை வானவர்கள் இருக்கின்றனர், எத்தனையோ வானவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பரிந்துரை எந்த பயனும் அளிக்காது. அங்க போய் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பரிந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அல்லாஹ் விரும்புகின்றானோ, எவரை பற்றி வேண்டுகோளை செவிமடுக்க நாடுகின்றானோ, யாருடைய பேச்சு கேட்கணும்னு அல்லாஹ் நாடுறானோ, யாரு அல்லாஹ் விரும்புறானோ அவங்களுக்கு அல்லாஹ் பரிந்துரை செய்வதற்காக என்ன செய்வான்? பர்மிஷன் கொடுப்பான். அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில என்னுடைய உம்மத்திற்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு பர்மிஷனை அல்லாஹ் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க துவா செய்யுங்க. அதற்காக நீங்க அதிகமாக அதானுக்கு பதில் சொல்லுங்க. அதானுக்கு அப்ப சொல்லக்கூடிய துவாவை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க. பரிந்துரைக்குமாறு அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர வேறு யாருக்கும் அங்க பரிந்துரை செய்ய முடியாது. ஆனால் எவர்கள் மறுமை ஏற்பதில்லையோ
அவர்கள் வானவர்களுக்கு பெண் தெய்வங்களின் பெயரை சுட்டுறாங்க. இந்த லாத்து, உஸ்ஸா, மனாத் இது எல்லாமே தேவதைகளின் பெயரா இருக்குது. உண்மை என்ன அப்படின்னா, இவ்விஷயத்தை குறித்து ஞானம் எதுவும் இவங்களுக்கு இருக்கல, அறிவு இல்லை. இவர்கள் ஊகத்தை தான் பின்பற்றிருக்காங்க. இன்னும் சத்தியத்திற்கு எதிர ஊகம் எந்த பயனும் தருவது கிடையாது. நீங்க ஒரு இதை கற்பனை பண்றீங்க. ஆனா உண்மையான இது வந்துருச்சுன்னா அது என்ன ஆகும்? கற்பனை தானாவே அழிஞ்சு போயிடும். அதான் நபியே, எவன் நம்முடைய அறிவை புறக்கணிக்கின்றானோ, மேலும் உலக வாழ்க்கையை தவிர வேற எந்த குறிக்கோளும் அவனுக்கு இல்லையோ, அவனது நிலையே நீங்க விட்டுருங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. நசியத்தும் அவங்களுக்கு பயனளிக்காது. அவங்களுக்கு தானாவும் சிந்திக்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்கள விட்டுருங்க. அவங்களுடைய வழியிலேயே 30 இவர்களின் அறிவின் எல்லை அவ்வளவுதான். இறைவனை நன்கறிகின்றான். அவனுடைய பாதையை விட்டு பிறந்தவர் யார்? நேரான வழியில் இருக்கிறவங்கன்றது அல்லாஹ் தெரிஞ்சிருக்கிறான். அவங்களுக்கு அதனுடைய கூலி நாளை மறுமையில கிடைச்சிரும். மேலும் பூமி மற்றும் வானங்களில ஒவ்வொன்றுக்கும் உரிமையாளன் அல்லாஹ் தான். தீமை செய்தவர்களுக்கு அவங்களுடைய செயல்குரிய பிரதிபலனை அல்லாஹ் கொடுப்பதற்காகவும், நற்பணி ஆற்றியவர்களுக்கு நற்கூலியை அவன் வழங்குவதற்காகவும் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் அந்த நாளுக்காக அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். ஆகையினால இவங்களை போட்டுல நீங்க விட்டுருங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு போதுமானவன். அவர்களோ பெரும் பெரும் பாவங்களை மானக்கேடான செயல்களையும் தவிர்த்துக் கொள்வார்கள். யாரு? நல்லடியார்கள். ஏதோ ஒரு சில பிழைகளை தவிர பெரும் பெரும் பாவங்கள்ல இருந்து நல்லடியார்கள் தவிர்த்திருப்பாங்க. சின்ன சின்ன தப்பை ஏற்படுத்தி பாத்தீங்களா? அதை தவிர அதை என்ன சொல்றாங்க? லமமும் சொல்றாங்க. லமம் ஏதோ ஒரு சில பிழைகளை தவிர சந்தேகமின்றி இறைவனின் மன்னிப்பு மிகவும் விசாலமானதாகும். அல்லாஹ் அதை எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அவன் உங்களை எப்போது மண்ணிலிருந்து படைத்தானோ, மேலும் எப்போது நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிற்றில் கருவாக இருந்தீர்களோ அப்போதிருந்தே உங்களை அவன் நன்கு அறிந்திருக்கிறான். நம்மள அல்லாஹ் இப்பதான் நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யக்கூடிய நடைமுறைகளை வச்சுதான் அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு கிடையாது. இப்ப நீங்க ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும்னா நீங்க அவங்க கூட போய் இருக்கணும், அவங்களோட தோஸ்தி கொள்ளணும், அவங்களோட பேசணும், அவங்க டச்ல இருக்கணும். அப்பதான் நீங்க அவங்களை புரிஞ்சுக்க முடியும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க எப்ப கருவுல இருந்தீங்கல்ல அப்பல இருந்தே நான் உங்களை தெரிஞ்சு வச்சிருக்கேன்றான். சுப்ஹானல்லாஹ். மேலும் எப்போது நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிற்றில் கருவாக இருந்தீங்களோ அப்போதே உங்களை நான் நன்கு அறிந்திருக்கின்றான். எனவே நீங்கள் உங்களை தூயவர்கள் என வாதிடாதீர்கள். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதாவது இங்க நம்மள நல்லவங்களா காமிக்கணும்னா அவங்க நம்ம கூட கனெக்ட்ல இருக்கும்போது நம்ம நல்லவங்களா பேசி நம்ம நல்லவங்களா காமிக்க முடியும். ஆனா அதுக்குதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை நான் கருவுல எனக்கு தெரியும். ஆகையினால் உங்களே தூய்மைப்படுத்திக்காதீங்க. உண்மையில் யார் இறைச்சொல் உடையவர் என்பதை அவனே நன்கறிகின்றான். பிறகு நபியே, அவன் இறைவனை விட்டு விலகி யாரு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்களோ, மேலும் சிறிது வழங்கி விட்டு பின்னர் நிறுத்தி கொண்டானோ அவனை நீ பார்த்துதீரா? கொஞ்சம் கொடுப்பாங்க தர்மம், கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்குவாங்க அவங்கள. மறைவானை பற்றி ஞானம் அவனிடமிருந்து அதன் மூலமாக யதார்த்த நிலையை பார்த்து கொண்டிருக்கிறானா? அதாவது அல்லாவுக்கு என்ன அது இதெல்லாம் அல்லாஹ் ரகசியமா வச்சிருக்கணும். அதை இவன் என்ன ஏதோ ஒரு மூலமா இவங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கானா? கிடையாது இல்லையா? அப்படின்னு அல்லாஹ் அவங்கள பத்தி சொல்றான். அதுக்கு அடுத்ததா இத பத்தி இந்த விஷயத்தை பத்தி அல்லாஹ் மூசாவுடைய ஆகமங்களிலும் தௌராத்திலும் இஞ்சிலும் அல்லாஹ் எழுதியா வச்சிருக்கான். வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹிம் ஆகமங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ள விஷயங்களை பற்றி எந்த செய்தியும் அவனுக்கு கிடைக்கவில்லையா? இதுக்கு முன்ன எல்லா வேதங்களையும் அல்லாஹ் இதைதானே சொல்லியிருக்கான். இதை அவன் படிக்கலையா அப்படின்னு கேட்கிறான். அவை யாவன சுமை சுமக்கும் எந்த மனிதனும் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார். அல்லாஹ் தஜீரு வாஜிரத்தின் விஸ்ர உக்ரா. அதாவது நான் செய்த ஒரு நன்மையா ஒரு தீங்கு இன்னொருத்த அந்த பழி அந்த பாவம் அந்த தண்டனை இன்னும் கிடைக்கும் அப்படின்னா அப்படி இல்ல. மேலும் மனிதனுக்கு தான் யார் யார் என்ன பண்றாங்களோ அவங்களுடைய தண்டனை அவங்களுடைய பாவ சுமையை அவங்கதான் சுமந்து ஆகணும். மேலும் மனிதனுக்கு தான் முயற்சி செய்தவரை வேற எதுவும் கிடைக்காது. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோமோ, எவ்வளவு உழைக்கிறோமோ, இந்த தாக்குராத்துல இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல நீங்க நீங்க அதாவது செலுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய இபாதத்துக்களை எந்த அளவுக்கு நீங்க உள்ளத்துல ஆர்வம் கொண்டு எல்லாம் என்னுடைய ஒவ்வொரு இபாதத்தும் எல்லாம் நீங்க கபூல் செய்யணும். எந்த நேரத்தையும் நான் வீணடித்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணி பாத்தீங்களா? அத்தனை முயற்சியும் அல்லாஹ் என்ன செய்றான்? பார்த்துக்கிட்டு இருக்கான். அது அவனுக்கு கண்டிப்பா அதனுடைய நன்மை கிடைக்கும். இன்னும் அவனுடைய முயற்சி விரைவில் கவனிக்கப்படும். அந்த முயற்சி அல்லாஹ் பார்த்துட்டு உன்னை கஷ்டத்துல விட்டுற மாட்டான். அல்லாஹ் உன்னை தெளிவுபடுத்துவான். இன்னும் நேர்வழி காமிப்பான். நம்மளுக்கு சுக்கூன் திருப்தியை வழங்குவான். அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவான். பின்னர் அதற்கான முழு கூலியும் அவனுக்கு வழங்கப்படும். மேலும் இறுதியில் சேர வேண்டிய இறைவனிடமே ஆகும். கடைசியில நீ என்னத்தையும் எல்லா நன்மையும் செஞ்சுட்டு எங்க கொண்டு வரப்போற? பாவத்தை சுமந்தினா பாவத்தை கொண்டு வருவ, நன்மைத்தை செஞ்சினா நன்மையை கொண்டு அல்லா இடத்துலதான் நீ வருவ. இன்னும் சிரிக்க வைத்தவனும் அள வைத்தவனும் அவன்தான். அவன்தான் நம்மள என்ன செய்யறான்? சிரிக்கவும் வைக்கிறான். அவன்தான் அளவும் வைக்கிறான். மேலும் அவனே மரணம் அளிக்கிறான். அவனே வாழ்வளிக்கிறான். மேலும் ஆண் பெண் ஜோடிகளை அவன்தான் படைத்தான். தெரிந்து விழும் ஒரு விந்து துளியிலிருந்து சாதாரண ஒரு தீன்னு சொல்லக்கூடிய அந்த விந்து துளியிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான். எதற்காக அகம்பாவம் கொள்ளணும்? இன்னும் மற்றொரு வாழ்க்கையை அளிப்பதும் அவனுடைய பொறுப்பே ஆகும். நல்ல மறுமையில எழுப்பதும் அல்லாதான்.
மேலும் அவனை செல்வந்தனாக்கினான், சொத்துக்களை வழங்கினான். அவனே சம்பாரிச்சு நினைச்சினானா? அப்படி கிடையாது. அவன் தான் அவனை பணக்காரனா ஆக்குனேன். இன்னும் அவனே ஷீராவின் அதிபதியாக இருக்கிறான். ஷீரா அப்படின்னா அவங்க வந்து ஒரு நட்சத்திரத்தை வணங்கிட்டு இருந்தாங்க அந்த கூட்டம். அப்ப அல்ல என்ன சொல்றான், அந்த ஷீராவே நான் தான் படைச்சேன், அதுக்கு அதிபதி நானா தான் இருக்கிறேன். மேலும் அவனே முந்தைய ஆது சமூகத்தினர் அழிச்சான், சமூகத்தினரும் அவரில் எவரையும் அவன் விட்டு வைக்காமல் அழிச்சான். மேலும் அவங்களுக்கு முன்பு இருந்த நூ சமூகத்தினரையும் அவன் தான் அழிச்சான். ஏன்னா அவர்கள் பெரும் கொடுமைக்காரர்களாக வறுமையினர்களாக இருந்தாங்க. தலை கீழாக விழுந்த ஊர்களையும் அவன் தான் தூக்கி எறிந்தான். பின்னர் அவற்றை எது மூடியதோ அது மூடிக்கொண்டது. அதாவது பெரிய பெரிய ஊர்கள் அழிஞ்சு இன்னைக்கு வந்து மண்ணுக்கடியில புதைஞ்சு கிடைச்சு பாத்தீங்களா? அப்படியும் இருக்குது. கடலுக்கு அடைஞ்சு அடியில புதைஞ்ச ஊர்களும் இருக்குது. எப்படி? சமூக கூட்டம் எதுக்கு? கடலுக்கு அடியில புதைஞ்ச ஊர்கள். இதெல்லாம் அல்ல என்ன சொல்றான், அவர்கள் எதை மூடிக்கொண்டதோ அது மூடிக்கிச்சு. அதனை நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள். ஆகவே மனிதனே, உன் அதிபதியின் எந்தெந்த அருக்குடைகளை ஐயம் கொள்வாய்? அந்த இடத்துல துக்கதுபான அல்லா ரஹ்மான்ல கேக்குறான்ல, இந்த இடத்துல தத்துமாறா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் ஐயம் எதுல இருந்து நீங்க வந்து சந்தேகம் கொள்ளுங்க. முன்னரே வந்துவிட்ட எச்சரிக்கை, இதுவும் ஒரு எச்சரிக்கையாகும். வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதனை தடுத்து நிறுத்துவோர் அல்லாஹ் என்று வேறு யாருமே இல்லை. இனி என்ன நீங்கள் இந்த செய்தியை பற்றியா வியப்படுகிறீங்க? எதை மறுமை பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அலாம இருக்கீங்களே, ஆடி பாடி இதனை தடுக்க முயல்கிறீர்களா? எப்படியாவது இதை நான் தடுத்துன்னு நினைக்கிறீங்களா? பணிந்து விடுங்கள் அல்லாவின் முன்பு, உடனே சஜ்தா பண்ணுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த இடத்துல பணியணும், சஜ்தா பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சஜ்தா செய்யணும். 55 சூரே கமர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுமைக்கான நேரம் நெருங்கி விட்டது. எகதரப சாத்தி ஒன் ஷக்கத்தில் கமர். மேலும் சந்திரன் பிளந்து விட்டது. அல்லாஹ் சொல்லும் நேரத்துல ஒரு சந்திரனை பிளக்க சொல்லி மக்கள் கேட்டாங்க இல்லையா? அப்ப பிளந்தது உண்மைதான். ஆனா இந்த மனிதன் நிலைமை என்ன அப்படின்னா, எந்த சான்றினை அவன் பார்த்தா கூட புறக்கணிக்கிறாங்க. அதை பார்த்து கூட அவங்க இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. இது எப்போது நடைபெறுகிற சூனியம் அப்படின்னா அவங்க விலகி போயிட்டாங்க. இவர்கள் இதனையும் பொய்யென கூறிவிட்டார்கள். மேலும் தங்கள் மன இச்சைப்படி பின்பற்றினார்கள். ஒவ்வொரு விவகாரமும் ஒரு முடிவை அடைந்தே தீரும். ஒண்ணும் அதோடைய முடிவு இருக்குது. எந்த ஒரு பொருளை வாங்குங்க அதுக்கு அழிவு இருக்குது. மேலும் இவர்களுடைய முந்தைய சமுதாயங்கள் செய்திகள் வந்துவிட்டு இருக்கின்றவா? அதாவது காயமா இருக்கக்கூடிய நல்லா விட்டு வேற யாருமே இல்லைன்றது அல்ல இந்த இடத்துல பரிசாட்டுறான். இதுக்கு முந்தைய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? எல்லாம் அவங்களாம் எங்க போயிட்டாங்க? வரவும் இருந்ததுனால அவங்களாம் என்ன ஆயிட்டாங்க? அவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. இதுல உங்களுக்கு நல்ல படிப்பினை இருக்குது. மேலும் அறிவுரையின் நோக்கத்தை முழுவதுமாக நிறைவேற்றும் விவேகம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து படிப்பினை பெற்று அதோட புரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுடைய நடைமுறையை உங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கான விவேகம் அதுல இருக்குது. ஆனால் எச்சரிக்கையில் இவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. எது சொன்னாலும் அவங்களுக்கு எதுவும் புரியல. எனவே நபியை இவர்களை பொருட்படுத்தாதீங்க. மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்நாளில், அதாவது வெறுப்புக்குரிய விஷயம் அப்படின்னா நரகத்துல போறது. அந்த நாள்ல மக்கள் பயந்த பார்வைகளும் தங்களுடைய மண்ணறைகளில் வெளிவருவார்கள். மண்ணறைகளிலிருந்து வெளியே வரும்போது எப்படி வருவாங்களாம்? அப்படியே பயந்துகிட்டு நடுங்கிக்கிட்டு வருவாங்களாம். சிதறிய வெட்டுக்கிளிகளை போல. வெட்டுக்கிளி மாதிரி எப்படி ஒரு இது தெரிஞ்ச உடனே வெளியே வருது பாத்தீங்களா? அப்படி வருவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு பயந்துட்டு உள்ளேயும் உட்கார முடியாது. வெளியே வந்துதான் ஆகணும். அல்லாவுடைய கட்டளை வந்துருச்சு. வெளியே வருவாங்களாம். அல்லாஹ் அக்பர். அவங்களுடைய அமல் அவங்களை துரத்திக்கிட்டே வருமா? எங்க வரைக்கும்? நரகத்துல போற வரைக்கும். அழைக்கக்கூடியவர்களை நோக்கி ஓடிக்கொண்டு வருவார்கள். உலகினை மறுத்து கொண்டிருந்த அதே நிராகரிப்பாளர்கள் அப்போ சொல்லுவாங்களாம், இந்த நாளோ பெரும் கடினமாக இருக்குதே, ரொம்ப மோசமான நாளா இந்த நாள் இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நிச்சயம் கை சேதப்படுவாங்க. இவர்களுக்கு முன்பு நூயின் சமுதாயத்தின் பொய்யென தூற்றினர். அவர்கள் நம் அடியாரை பொய்யன் என்று தூற்றினார்கள். இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். மேலும் அவர் மிக மோசமாக மிரட்டப்பட்டார். அவங்களை வந்து ரொம்ப அநியாயம் பண்ணாங்களாம். யார? நூஹுடைய சமுதாயத்தார். அவர் வந்து பைத்தியக்காரர் சொன்னாங்களாம். அவரை வந்து அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து மக்களை பத்தி சொல்லும் போது அல்லாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரங்கன்னு சொல்றாங்க யா அல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு அல்லா இன்னொருத்த சொல்றான். இறுதியில் அவர் தம் அதிபதியை அழைத்தார். நான் தோற்று போயிருக்கிறேன் யா அல்லா, நீ இப்போது இவங்களை பழிவாங்குவாயக அப்படின்னு சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அப்போது வானத்தின் வாயில்கள் திறந்து விட்டு மலையை கொட்ட செய்தோம். உடனே மழை பெய்ஞ்சிச்சு. அல்ல மலையை இறக்குனான். மேலும் பூமியை பிளந்து அதன் இணைச்சுகளாக மாறிவிட்டோம். மேலும் நிர்ணயிக்கப்பட்டு விட்ட பணியை நிறைவேற்றுவதற்காக இந்த தண்ணீர் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கொண்டது. எந்த அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் தண்டனை கொண்டு வரும்போது அந்த கடல் நீரூற்றுகள் எல்லாம் வெளியே வந்துச்சு. மழை பொழியும் ஆரம்பிச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க சாப்பாடு ஆக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நெருப்பு அடுப்பு அதுக்குள்ள இருந்தெல்லாம் தண்ணி வெளியே வந்துச்சான். உபசரிகள் சொல்றாங்க. மேலும் மரப்பலைகளால் செய்யப்பட்ட ஆணிகள் அறையப்பட்டதில் அதாவது கப்பல்ல நூஹை நாம் ஏற்றினோம். அந்த கப்பல் செஞ்சார்ல, தண்ணியே இல்லாத ஒரு பழைய பாலைவனத்துல ஒரு கப்பல் செய்யற அப்படின்னு யாரும் சிரிக்க மாட்டாங்க. அப்பதான் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, இவர் பைத்தியக்காரி, இவருக்கு பித்தம் பிடிச்சிருச்சு, இவருக்கு மூலம் வாங்கிடுச்சுன்னு சொன்னாங்களாம். அந்த கப்பலை நான் உணவை ஏற்றினேன். அது நமது கண்காணிப்பில் சென்று கொண்டிருந்தது. அவர்களுக்கு நாம் அளித்த பிரதிபலனாகும். அது வந்து என்னாச்சு?
கடல்லாம் வெள்ளம் வந்து அதுல மிதந்து போகும்போது அவமரியாதை செய்யப்பட்ட அந்த மனிதன் நிமித்தம் அதாவது அந்த மதி அல்ல அந்த தூதருக்கு அந்த மனிதர்கள் எவ்வளவு அமரியாதை பண்ணாங்க. அல்லாஹ் அவங்கள மட்டும் காப்பாத்தி அவங்க முன்னால ஒரு பெரிய ஒரு மரியாதை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த கப்பலை நாம் ஒரு சான்றாக விட்டு வைத்தோம். இன்ன வரைக்கும் ஜூதி மலையில அந்த கப்பல் என்ன அல்லாஹ் சான்றா வச்சிருக்கான். பின்னர் அறிவுரை பெறுவதற்கு ஏதேனும் இருக்கிறாரா? பார்த்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தது நான் அளித்த வேதனை, எப்படி இருந்தன என்னுடைய எச்சரிக்கைகள். நாம் இந்த குரானை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கிறோம். இது மாதிரிதான் இந்த குரானை உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுத்திருக்கேன். அறிவுரை ஏற்றுக்கொள்ள எவரேனும் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கறான் பாருங்க. இந்த குரானுக்குள்ளே அறிவுரை கொள்ளுங்க யாரா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறான். அல்லாஹ் அக்பர். ஆது சமூகத்தினர் பொய்யன வாதிட்டார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள் அப்போது எப்படி இருந்தது நான் அளித்த வேதனை, மேலும் எப்படி இருந்தது என்னுடைய எச்சரிக்கைகள் எல்லாம் முன்ன சொல்லிட்டதுனால அல்லாஹ் இப்ப நம்மள்ட்ட எல்லாம் கேட்கறான். எப்படி இருந்துச்சு பாத்தீங்கல்ல? நீடித்த துர்பாகத்திற்குரிய ஒரு நாளில் நாம் கடுமையான புயல் காற்றை அவர்கள் மீது அனுப்பினோம். அது மக்களை வேகமாக தூக்கி எறிந்து கொண்டிருந்தது. அப்போது அவர்கள் வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட பேரீச்ச மரத்தின் தடிகளை போன்று ஆனார்கள். அவ்வளோ ஜோரா தூக்கி அடிச்சுதான் பூமியில. பார்த்துக் கொள்ளுங்கள் எப்படி இருந்த அந்த மனித நாம் அளித்த வேதனை, எப்படி இருந்தது என்னுடைய எச்சரிக்கைகள். நாம் இந்த குரானை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்திருக்கின்றோம். அறிவுரை பெறுவர் எவனும் இருக்கிறாரா? இது 2வது அல்லாஹ் கேட்கிறான். சமூகத்தின் எச்சரிக்கை பொய்யென வாதிட்டார்கள். மேலும் கூறினார்கள், நம்மிலுள்ள ஒரு தனிப்பட்ட மனிதரையா நாம் பின்பற்றி செல்வது? யார் பின்பற்றி செல்வதற்கு ஏற்றுக்கொண்டோம் என்னால் நாம் வழிகெட்டு போய்விட்டோம். இந்த ஒருத்தரையா நான் அல்லாஹ் நபி ஆக்கியிருக்கான், இவரையா நாங்க வழிபடுவது? தேவையில்லை. அப்படி செஞ்சோம்னா நாங்க வெளிக்கெட்டு விட்டோம், அல்லது எங்களுக்கு புத்தி பெதலிச்சுன்னு அப்படின்னு ஆயிடும் அப்படின்றாங்க. 25 இவர்களின் அறிவுரை வரலப்படுவதற்கு நமக்கு மத்தியில் இவர் ஒருவர் தான் இருக்கிறாரா? வேற யாரும் இவர் கிடைக்கலையா? நாம் நம்முடைய தூதரிடம் கூறினோம், நாளை தினம் இவர்களுக்கு தெரிந்துவிடும் யார் வடிகட்டிய பொய்யர் தற்பெருமைக்காரர் என்று. நாளை மறுமையில இவங்களுக்கு எல்லாம் வெளிப்படையாயிடும். நாம் ஒரு பெரும் ஒட்டகத்தை இவர்களுக்கு சோதனையாக அனுப்பி வைத்தோம். சமூக கூட்டத்துக்கு அல்ல சொல்றேன். எனவே இப்போது சற்று பொறுத்திருந்து பாரும் இவர்களின் கதி என்னவாகிறது என்று. தண்ணீர் இவர்களுக்கும் ஒட்டகத்தினுடைய பங்கிடப்படும் என்று ஒவ்வொருவருக்கும் தம் முறை நாளில் தண்ணீருக்கு வர வேண்டும் என்றும் இவர்களுக்கு அறிவித்து விடும். அதாவது அந்த தண்ணீர்ல வந்து ஒரு நாள் ஒட்டகம் குடிக்கும், ஒரு நாள் இந்த சமூக மக்கள் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து கட்டளை பிறப்பிச்சான். ஆனா இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த ஒட்டகமே இல்லைன்னா முழு தண்ணி நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டகத்தை அதோட காலை எடுத்துட்டாங்க. இறுதியில் அவர்கள் தங்களுடைய ஆளை அழைத்தார்கள். அதுக்குன்னு ஒரு ஆளை ஏற்படுத்தினாங்க. இந்த பணியை முடிக்கும் பொறுப்பை அந்த ஆள் எடுத்துக்கிட்டாரு. மேலும் ஒட்டகத்தை அவர் கொன்று விட்டார். அதுல கால் நரம்ப வெட்டிட்டாங்க, அதை சாவடிச்சிட்டாங்க. பிறகு பார்த்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு கொடூரமாக இருந்தது அளித்தன வேதனை. அதனால் காரணமாக அல்ல வேதனை இருக்குன்னா அது உண்மையானவனாக இருந்தன என்னுடைய எச்சரிக்கைகள். அது அந்த வேதனையினால அவங்க அழிக்கப்பட்டாங்க. நாம் ஒரே ஒரு ஓசையை தான் அவர்களிருந்து அனுப்பினோம். அது எப்படி அல்லாஹ் கொடுத்தான்? ஒரு ஓசை தான், சத்தம். உடனே அவர்கள் தொழுவத்தில் மிதந்து நசுக்கப்பட்ட வைக்கோல் போல ஆகிட்டாங்க. மாட்டு தொழுவத்துல பாத்தீங்கன்னா அந்த வைக்கோல் எல்லாம் என்ன அதுக்கு தின்னது போக மீதியெல்லாம் அந்த குதிரைகளும் ஒட்டகங்களும் காலாலேயே நசுக்கி அப்படியே சின்னாபின்னமா கொடுக்க பாருங்க, அது மாதிரி ஆயிட்டாங்க. நாம் இந்த குரானை அறிவுரை பெறுவதற்கு எளிய வழியாக அமைத்துள்ளோம். அறிவுரை பெறுவது எவனும் இருக்கிறாரா? 3வது அல்லாஹ் கேட்கிறான். லூத்தின் சமுதாயத்தின் எச்சரிக்கையான பொய்யென வாதித்தார்கள். அதன் லூத்து சமுதாயம் சொல்றான், நாம் கல்மாரி பொழியும் காற்றை அவர்கள் மீது ஏவினோம். லூத்தின் குடும்பத்தினர் மட்டுமே இருந்து பாதுகாப்பு இருந்தனர். நாம் நம்முடைய அருளினால் இறைவன் பின்னேரத்தில் அவர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தோம். இவ்வாறு நாம் கூலி வழங்குகிறோம் நன்றி செலுத்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும். லூத்து தம்முடைய சமூக மக்களுக்கு தம்முடைய தண்டனை குறித்து எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அவர்கள் எல்லா எச்சரிக்கைகளும் சந்தேகமானவே என கருதி எள்ளி நகையாடி கொண்டிருந்தார்கள். பின்னர் அவருடைய விருந்தாளிகளை பாதுகாப்பதிலிருந்து அவரை விலகி இருக்க செய்ய அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க இந்த வானவர்களை அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களை அடைஞ்சாங்க. நாம் அவர்களுடைய கண்களை அவித்து விட்டோம். சுவையுங்கள். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த நேரத்துல வந்த வானவர்கள் ஒருத்தர், அந்த வானவர்கள் மனித ரூபத்துல வந்து வானவர்கள் ஒருத்தர், அதாவது ஹதீஸ்ல கிடைக்குது, அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தரா இருந்தாங்க. அவங்களை நெருங்கும் போது அவர் தன்னுடைய ஒரு இறக்கையால அவங்களை அடிச்சதுதான், அவங்களுக்கு கண்ணெல்லாம் பிதுங்கிடுச்சான். சுவையுங்கள் இப்போது நான் அளிக்கும் வேதனை என்னுடைய எச்சரிக்கையும். அதிகாலையில் மிகப்பெரிய வேதனை இருக்குது. இந்த வேதனையை அல்லாஹ் கொடுத்து அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலையும் மிகப்பெரிய ஒரு வேதனை அவங்களை வந்து அடைஞ்சிச்சு. சுவையுங்கள் இப்போது நான் அளிக்கும் வேதனை என்னுடைய எச்சரிக்கையும். நாம் இந்த குரானை அறிவுரை பெறுவதற்கான எளிய வழியாக அமைத்துள்ளோம். எனவே அறிவுரை பெறுவதற்கு யாரும் இருக்கிறதா? அல்லாஹ் அக்பர். எத்தனை முறை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய எச்சரிக்கை பாருங்க. நம்ம வெறும் ரம்லான் மாசத்துல மட்டும் இந்த குரான் எடுத்து ஓதணும். மத்த நாள்ல நம்ம இதை திரும்பி கூட பாக்குறது இல்ல. அதுல என்ன எழுதிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்றது இல்ல. இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம் ஜமாத் சார்பாக நம்ம இந்த பதினொரு குரானுடைய இந்த வழக்கத்தை வந்து ரம்ஜானுக்கு பிறகும் ஒரு வாரத்துல ஒரு நாளாவது இதை கண்டினியூ பண்ணணும். இந்த குரான் அப்படியே நம்ம இதா விட்டுறக்கூடாதுன்னுட்டு இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுவோம். இப்ப எப்படி எல்லாரும் வந்து சகோதரி கேக்குறீங்களோ அது இது வந்து ரொம்ப குறுகிய விளக்கத்தோட நம்ம சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் வாரந்தோறும் நடக்கக்கூடிய அந்த பதினொரு குரான்ல
விரிவான விளக்கத்தோட நம்ம இந்த குரான் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் கண்டிப்பா அதை கேளுங்க. மேலும் ஃபிரௌனின் கூட்டத்தாரிடம் எச்சரிக்கை வந்தது. அந்த மாதிரி ஃபிரௌன் கூட்டத்தாரிடம் அல்லாஹ் எச்சரிக்கை கொடுத்தான். ஆனால் அவர்கள் தம்முடைய சான்றுகளை அனைத்தையும் போன்று வாழ்த்தார்கள். இதில் நாம் அவர்கள் அனைவரையும் பிடித்துக் கொண்டோம். யாரையும் மிகைத்த வலிமை மிக்க ஒருவனை பிடிப்பதை போன்று. அல்லாவுடைய எல்லாத்தையும் மிகைத்தவனான வலிமை மிக்கவன் அல்லாஹ். அவனுடைய பிடி ரொம்ப கடுமையானது இருக்கும். என்ன உங்களுடைய நிராகரிப்பாளர்கள் அவர்களை விட சிறந்தவர்களா அல்லது ஆண்மணிகள் உங்களுக்காக பாவ மன்னிப்பு எழுதப்படுறதா? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஏதாவது எக்ஸப்ஷன் ஏதாவது இருக்குதா? இல்ல இல்ல. அல்லது நாங்கள் ஒரு பலமிக்க குழுவினராகவும் எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வோம் அப்படின்ற ஏதாவது ஒரு கான்பிடென்டா உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இந்த குழு அதிவிரைவில் தோல்வி அடைவதையும் அனைவரும் புறமுதுக்கட்டு ஓடுவதையும் நீங்கள் காணலாம். இந்த இடத்துல அல்லாஹ் வந்து மக்கா குறைச்சி காப்பீர்கள் எல்லாம் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இவங்க சீக்கிரமாவே உங்களை விட்டு ஓடக்கூடிய அந்த நாள் வரும். அதே மாதிரி பத்ர் காலத்துல எல்லாரும் ஓடினாங்க, புறமுது காட்டி ஓடினாங்க. ஏன்னா மலக்குமார்கள் அந்த நேரத்துல இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவியா இறங்குனாங்க. அதனால இவர்களின் கணக்கை தீர்ப்பதற்காக உண்மையில் வாக்களிக்கப்பட்ட நேரம் மறுநாளாகும். மேலும் அது பெரும் ஆபத்தான மிகவும் கசப்பான நேரமாகவும் அது இருந்தது. இந்த குற்றவாளிகள் உண்மையில் தவறான கருத்துகளில் உணர்கின்றார்கள். மேலும் இவர்களின் புத்தி பேதலித்திருக்கிறது. இவர்கள் நரக நெருப்பில் முகம் குப்புற இழுத்து செல்லப்படுவது எல்லாமே குறைஷி காப்பீர்களுக்கு வரக்கூடிய தண்டனை தான் அல்லாஹ் லைனா சொல்லிட்டு வரான். முதல்ல எல்லா சமுதாயத்துக்கு கிடைக்கிற தண்டனை எப்படி வந்துச்சுன்னு சொன்னா இல்லையா? இதுக்கு அடுத்துதான் இந்த குரானை உங்களுக்கு நானே ஒரு நல்ல அறிவுரையா கொடுத்திருக்கேன். இதை கொண்டு நீங்க படிப்பினை பெறமாட்டீங்களான்னு கேட்டு குறைஷி காப்பீர்களுக்கு என்ன கிடைக்கும், நிராகரிச்சவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை அல்லாஹ் இந்த டைரக்டா சொல்லிட்டு வரான். இவர்கள் நரக நெருப்பில் முகங்குப்புற இழுத்து செல்லப்படும் நாளில் அவனும் சொல்லப்படும், இப்போது சுவைகள் நரக நெருப்பில் தீண்டுதலை. நிச்சயமாக நாம் ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட விதிமுறைப்படி படைத்திருக்கிறோம். மேலும் நமது கட்டளை ஒரே ஒரு கட்டளையாக இருக்கிறது. கண் இமைக்கும் நேரத்தில் அது அமலுக்கு வந்துவிடும். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இந்த மறுமை வந்து என்னவாகுமா பெருசா அதுக்காக பிளான் பண்ணி அதை கொண்டு வரணும் தேவை கிடையாது. அல்லாவுடைய ஒரே ஒரு கட்டளை தான், அது வந்துடும். உங்களை போன்ற பலரை நாம் அழித்து விட்டு இருக்கிறோம். பின்னர் அறிவை பெறுவர் எவனும் இருக்கின்றாரா? இவர்கள் செய்தவை அனைத்தும் பதிவேடுகளில் பதிக்கப்பட்டிருக்குது. இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ உங்க பக்கத்திலேயே அல்லாஹ் மாணவர்களை கொடுத்து நம்மளுடைய பதிவேட்டிலேயே நம்மளுடைய செயல்களை எழுதிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயமும் அதுல எழுதப்பட்டுள்ளது. மாறு செய்வதை விட்டு விலகி இருப்பவர்கள் திண்ணமாக சுவனங்களிலும் ஆறுகளிலும் தங்கியிருப்பார்கள். யார் இதை விட்டு விலகி அல்லாஹ் சொன்ன முறைப்படி அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்காக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக வாழ்றாங்களோ, அதோட வாழ்க்கை அமைச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில சொர்க்கமும் இருக்கு. அவங்களுக்குன்னே எழுதப்பட்ட ஆறு இருக்குது. அவங்களுக்கு அதுல தங்கி இருப்பாங்க. உண்மையான கண்ணியத்திற்குரிய இடத்தில் பெரும் அதிகாரமுடைய அரசனுக்கு அருகில். அது எந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான்? சொர்க்கத்தோ கிடைக்கும் நன்மை செய்தவருக்கு இருக்கு. அந்த சொர்க்கம் அல்லாது அல்லாஹ்வுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த பாக்கியத்தை நம்ம ஒவ்வொரு சகோதரிகளும் இந்த குழுவில சேர்ந்திருக்கிற சேராமல் இருக்க அனைத்து குழு மோமின்களான அனைவருக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல உளமார்ந்த துவாவை எத்தி வைத்தவர்களாக அல்லாஹ் ஆதரவு வைத்தவர்களாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். குல்லு கவுலு ஹாதா யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அர் ரஹ்மான் சூரா ஆரம்பமாகுது. ஆகையினால என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சகோதரி ஜன்னத் இதை வந்து அடுத்ததா தொடருவாங்க. சகோதரி ஜன்னத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. اللهم رب زدني علما. رب يسر ولا تعسر وتمم بالخير يا فتاح. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே. சலாத்தும் சாந்தியும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது உண்டாவதாக. மற்றும் அவருடைய தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள் மற்றும் அவர்களை பின்தொடர்ந்த இமாம்கள் மற்றும் அனைத்து மூமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் மீதும் இந்த குழுவில் கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அருளும் கிருபையும் மன்னிப்பும் ரஹமத்தும் பேரன்பும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய அருளில் அரவணைத்து அவனுடைய மன்னிப்பை வழங்கி அவனுடைய வெகுமதிகளையான சொர்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டியவர்களாக இன்ஷா அல்லாஹ்
இன்றைய வகுப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். சூரத்து ரஹ்மான். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. ஒரு அழகிய ஒரு சூரா அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா யாருமே அந்த சூரத்து ரஹ்மானை மறக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லா. அந்த அர் ரஹ்மானுடைய அருள்களை அல்லாஹ் கணக்கிட்டு எண்ணி பட்டியலிட்டு சொல்லக்கூடிய வசனங்கள், அந்த விஷயங்கள் இதுல நாம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அர் ரஹ்மான், அளவிலா கருணை உள்ளவன். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? அளவே இல்லை. யாருடைய இதையும் ரஹமும் அவனுக்கு, அதாவது யாருடைய அருள், யாருடைய அன்பு, யாருடைய இரக்கம், யாருடைய நெருக்கம், அந்த மாதிரி சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக கணவன் மாதிரி, மனைவி மாதிரி, பிள்ளை மாதிரி அப்படின்ட்டு, அவங்களுடைய அன்பை மாதிரி அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாத அளவுக்கு யாருடைய அன்புக்கும் யாருடைய கருணைக்கும் நிகரே இல்லாத அளவுக்கு அல்லாஹுடைய அருள் எப்படி இருக்கு? அளவே இல்லாம அவனுடைய அருளும் கருணையும் கிருபையும் இருக்கு. ரஹ்மான் மற்றும் ரஹீம் இரண்டுடைய மூல எழுத்தும், அதாவது அதனுடைய அசல் எழுத்து ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்றத நாம பார்க்கலாம். அந்த அர் ரஹ்மான் என்னென்ன செஞ்சிருக்கான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்றான். மனிதனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான். அல்லமல் குர்ஆன், அவன் எப்படிப்பட்டவன்? குர்ஆனை கற்றுத்தந்தான். ஹலகல் இன்சான், மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான், அவனுக்கு பேசவும் கற்றுக் கொடுத்தான். வேற உலகத்துல எந்த ஜீவராசியும் பேசி தன்னுடைய கருத்து பரிமாற்றத்தை பேசுவதற்கு இந்த மாதிரியான ஒரு அதாவது இந்த பேசும் திறன் கொண்டதாக இருக்கல. சுப்ஹானல்லாஹ். மனிதனும் பாருங்களேன், எத்தனை விதமான மக்கள், எத்தனை விதமான மொழி, எத்தனை ஊரு, எத்தனை நாடோ அந்த அளவுக்கு என்னவா இருக்கு? மொழிகளும் பல்கி பெருகி இருக்கு. அதாவது மற்ற நாடுகளை விட அதிகமாக மொழி கொண்ட நாடு எதுனாக்கா நம்ம இந்தியா தான். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் என்ன இருக்கு? ஒரு மொழி இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இவ்வளோத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு என்ன செஞ்சிருக்கான்? பேச கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அவனுடைய கருத்தை அவன் சரியான முறையில் எடுத்து சொல்லி பரிமாற்றம் செய்து அவனுடைய காரியத்தை லேசாக்குவதற்காக அல்லாஹ் அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்துன்னு சொல்லி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் ஒரு ஒழுங்கின்படி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. மேலும் நட்சத்திரங்கள், மரங்கள் ஆகிய அனைத்தும் சிரமணிந்து கொண்டிருக்கின்றது. அவன் வானத்தை உயர்த்தினான், தராசையும் நிலைநாட்டினான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சு வானம், பூமி, சூரியன், சந்திரன் மற்றும் அனைத்து கோள்கள், நட்சத்திரங்கள், அது மட்டுமல்லாமல் மரம், செடி, கொடிகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வணங்கி அவனுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு? சுஜூது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது மட்டும் அல்லாமல் வானத்தை என்ன செஞ்சான்? உயர்த்தி தராசை, தராசுன்னா நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்ற அந்த நீதியை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? நிலைநாட்டி இருக்கிறான். நீங்கள் தராசில் நீதி தவறாத நீங்க என்ன செஞ்சிருங்க? உங்களுடைய தராசை நீங்க எப்ப உங்களுக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல்ன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு தீர்மானம், ஒரு தீர்வு அல்லது ஒரு ஃபைஸ்லா அப்படின்ற நேரம் வரும்போது நீங்க நீதியாக நடந்துக்கங்க. நீதி தவறிவிடக் கூடாது என்பதற்காக. மேலும் நீதியுடன் மிக சரியான நிறுத்துங்கள். தராசின் எடையை நீங்க குறைச்சிடாதீங்க அப்படின்றத எல்லாம் இங்க சொல்லி காட்டுறோம். அதாவது எல்லா விஷயத்திலையும், கொடுக்கல் வாங்கல்ல இருந்து, உங்களுடைய உறவுகளை நீங்க பேணுவதிலிருந்து, உங்களுடைய எல்லா அம்சத்தையும் எப்படி இருங்க? நீதமாக நீங்க நடந்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். இன்னும் பூமி அவன் எல்லா பொருட்களுக்காகவும் அமைத்தான். இந்த பூமி எப்படி இருக்குது? எல்லா ஜீவராசிகளும் புழு பூச்சியில இருந்து எடுத்து, பெரிய மிருகத்துல இருந்து எடுத்து, மனிதன்ல இருந்து எடுத்து, எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வதற்காக தோதுவான ஒரு கண்டமாக, ஒரு நட்சத்திரமாக அல்லாஹ் பூமியை ஆக்கி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது சயின்டிஸ்டுங்களுடைய பார்வையில பூமி ஒரு நட்சத்திரம் தான். சுப்ஹானல்லாஹ். பூமியும் ஒரு கோள். அதையும் அல்ல, இதுலதான் மற்ற உயிரினங்கள் வாழ்வதை போல் மற்ற வேற எந்த கோள்லயும் எந்த உயிரினமும் இல்ல. பூமி அல்லாஹ் அந்த மாதிரி படைச்சிருக்கின்றது சொல்லி காட்டுறான். அதில் விதவிதமான சுவைமிக்க கனிகள் ஏராளமாக இருக்கின்றது. பூமியில என்ன செஞ்சிருக்கான்? பலவிதமான கனிகள் ஏராளமாக அல்லாஹ் போட்டிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வுடைய அருள். அந்த அர் ரஹ்மானுடைய அளவற்ற அருளை அல்லாஹ் இங்க பட்டியலிடுறான். பேரித்த மரங்களும் இருக்கின்றது. அவற்றில் பழங்கள் பாலைகளாக
மூடப்பட்டு இருக்கின்றது. அதனுடைய பழங்கள் எப்படி இருக்கு, தோல் வச்சு மூடப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ். ஒரு ஒரு ஆரஞ்சு பழமா எடுத்துக்கங்களேன், நம்ம அது நம்ம சாப்பிடுற வரைக்கும், நம்ம கிட்ட அடையிற வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணுன்றதுக்காக அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பாதுகாப்பா அதுக்கு தோல் போத்தி அழகான முறையில அதை அல்லாஹ் படைச்சிருக்கான்றதை சொல்லி இங்க காட்டுறான். வெறும் பழம் மட்டும் இல்ல, விதவிதமான தானியங்கள் உள்ளது, அவற்றில் உமிகளும் உண்டு, மணிகள் உண்டு. சுப்ஹானல்லாஹ். அந்த இப்போ கோதுமை, அரிசி, இது எல்லாத்துக்கு மேல ஒரு 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 கவர் எல்லாம் போட்டு அனுப்பி இருக்கிறான்ல, போட்டு படைச்சிருக்கிறான்ல. எதுக்கு? இது உங்களுடைய நன்மைக்காக. இது எல்லாமே அந்த அர் ரஹ்மானுடைய அருளை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். உடனே, ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்தெந்த அருட்கொடைகளை நீங்கள் பொய் என்று கூறுவீர்கள். இது எல்லாமே யாருக்காக? மனித மற்றும் ஜின் இனத்திற்காக. மெயினா மனிதன் மற்றும் ஜின் இனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுறான். உலகம் முழுவதையும் படைச்சு அதுல தேவையான எல்லா அருட்களையும் போட்டிருக்கிறது யாருக்கு? உங்க இரு சாராருக்காக. அல்லாஹ்வுடைய அதிபதியுடைய அருட்கொடைகளை நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்களா? ஓடு போன்று தட்டினால் ஓசை வரக்கூடிய, அதாவது களிமண்ணில் இருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான். அதாவது ஸ்ட்ராங்கா, அதாவது ஈரமா இருக்கும்போது கொல கொலனும், காஞ்சிச்சுன்னா கடக்கா, தட்டினால் சத்தம் வரக்கூடிய, எப்படி மண் இருக்குது களிமண்ணும், அந்த மாதிரியான மண்ணிலிருந்து நான் உங்களை படைச்சிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யார? மனிதனை. மேலும் ஜின்களை தீ பிளம்பிலிருந்து படைத்தான். தீயுடைய அந்த நெருப்புடைய புகையிலிருந்து ஜின்னலே படைச்சிருக்கும் பொழுது, ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்தெந்த ஆற்றல்களை நீங்கள் பொய் என்று, வினோதனங்களையும் நீங்கள் பொய் என்று கூறுவீர்கள். ஆற்றல் மிக்க வினோதங்கள். அல்லாஹ் மேல என்ன சொன்னா, உங்கள் இறைவனுடைய அருட்கொடைகள் நல்லா சொன்னான். இது மனிதனை படைச்சதும் ஜின்களை படைச்சதும் அல்லாஹ்வுடைய ஆற்றல்னு நல்லா இங்க சொல்லி காட்டுறான். இதை நீங்க பொய்யான்னு சொல்றீங்களா? சுப்ஹானல்லாஹ். இரு கிழக்குக்கும் இரு மேற்குக்கும் அனைத்தின் அதிபதியும் பரிபாலனும் அவனே ஆவான். சுப்ஹானல்லாஹ். ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்தெந்த ஆற்றல்களை நீங்கள் பொய் என்று சொல்வீங்க? இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அவனுடைய கூவத்தை நீங்க பொய்யாக்கிடுவீங்களா? அவன் இரு கடல்களையும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்க செய்தான். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி சுத்தமான நீரும் இன்னும் கலங்கலான நீர், அதே சமயத்துல உப்பான நீர், சுவையான நீர், இந்த மாதிரி பலவிதமான இடத்துல பலவிதமான நீர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடல்ல ஒன்றிணைக்கிறான். அதுல இடையில திரை இருக்குது, ஆயினும் அவ்விரண்டிற்கும் இடையில் ஒரு தடுப்பு இருக்கின்றது, அதனை அவை மீறுவதில்லை. ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்தெந்த வல்லமைகளை நீங்கள் வல்லமையின் எந்தெந்த வினோதனங்களை நீங்கள் பொய்ன்னு சொல்வீங்க? சுப்ஹானல்லாஹ். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது தண்ணி நம்ம எங்க எதுல எப்படி போட்டாலும் ஒன்னோட ஒண்ணு கலக்கும். இவ்வளோ பெரிய கடல், அதுவும் தொடர்ந்து அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது எப்படி நல்லதும் கெட்டதும், நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும், உப்பானதும் காரமான தண்ணியும் எப்படி ஒன்று சேராம இருக்குது? சுவையான நீரும் உப்பான நீரும் அப்படின்றத, இது அல்லாஹ்வுடைய வல்லமை இல்லையா? வினோதனமான வல்லமையா? சுப்ஹானல்லாஹ். அது எப்படி நீங்க பொய்ன்னு சொல்றீங்க? இந்த கடலில் இருந்து முத்துக்களும் பவளங்களும் வெளிப்படுகின்றது. ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் வல்லமையின் எந்தெந்த சிறப்புகளை நீங்கள் பொய்ன்னு சொல்வீங்க? சுப்ஹானல்லாஹ். அந்த கடல்ல இருந்து பவளம், முத்துக்கள் வருவது அல்லாஹ்வுடைய வல்லமை, சிறப்புமிக்க வல்லமை. அதை எப்படி நீங்க பொய்யாக்குவீங்க? மேலும் கடலில் மலைகளைப் போன்று உயர்ந்து நிற்கும் இந்த கப்பல்களும் அவனுக்கே உரித்தாகும். சுப்ஹானல்லாஹ். மலை போல எத்தனையோ மாடி, உயரமான மாடி கொண்ட மலைகள் போல பெரிய பெரிய கப்பல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடல்ல கடக்க செய்றானே. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்றீங்களே, நீங்க பயணிக்கிறீங்களே, இது அல்லாஹ்வுடைய வல்லமை இல்லையா? ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்தெந்த பேருபகாரங்களை நீங்கள் பொய்ன்னு சொல்வீங்க? அல்லாஹ்வுடைய அருளால் இந்த எல்லாமே என்ன செய்யுது, நடக்குது. அவனுடைய உபகாரம் தான். இதை நீங்க பொய்ன்னு சொல்லிடுவீங்களா? மனித மற்றும் ஜின் இரு சாராரையும் அல்லாஹ் அழைத்து 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 இந்த வசனத்துல, இந்த அத்தியாயத்துல நமக்கு விளக்குறான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டு, சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ்வுடைய வல்லமை அடுத்து இன்னும் நமக்கு புரியும்படி, இந்த பூமியில் மேல் உள்ள ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியது. குல்லு மன் அலைஹா ஃபான். பூமியில இருக்கிற எல்லாமே ஃபனா ஆகக்கூடியதுதான்.
கம்பீரமும் கண்ணியமும் உடைய உங்கள் அதிபதி மட்டுமே நிலையாக இருக்கக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான் நிலைச்சு இருக்கக்கூடியதாக இருக்கு இறுதி வரைக்கும். ஓ மனித ஜின்னின கூட்டத்தாரே, உங்கள் அதிபதியின் எந்த சிறப்பு அம்சங்களை நீங்கள் பொய்யன்னு சொல்வீங்க? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கிறான் பாருங்களேன். பூமியிலும் வானங்களிலும் உள்ளவை அனைத்தும் தம் தேவைகள் அவனிடமே வேண்டிக் கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், வானத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் பொருளும், பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளும், எல்லா பொருட்களும், எல்லா உயிரினங்களும் என்ன செய்யுது? அல்லாஹ் கிட்டதான் தன்னுடைய தேவையை முறையிடுதான். சுப்ஹானல்லாஹ், ஒரு பட்டாம்பூச்சி கூட அல்லாஹ் கிட்டதான் தன்னுடைய தேவை கேக்குது. ஒரு சிட்டுக்குருவில இருந்து எடுத்து, ஒரு ஈ எறும்பு புழு பூச்சில இருந்து எடுத்து, ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறு கிருமியில இருந்து எடுத்து, பெரிய ஒரு மிருகம் வரைக்கும், மனிதன் உட்பட எல்லாமே அவனுடைய தேவைகள் யார்கிட்ட கேக்குறாங்க? அந்த அல்லாஹ் கிட்டதான் கேக்குறாங்க. எல்லாருடைய தேவைகளையும் அவன்கிட்ட முறையிடும் போது அவன் அதை என்ன செய்யறான்? பூர்த்தியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு கணமும் அவன் ஒரு புதிய மாட்சியமையில் நிலைத்து இருக்கின்றான். ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புதிய ஒரு முக்கியமான எதனா ஒரு வேலைகளை என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அல்லாஹ் செய்து கொண்டுதான் இருக்கின்றான். ஓ மனித இன ஜின் இன கூட்டத்தார்களே, உங்கள் அதிபதியின் புகழ்மிக்க எந்தெந்த தன்மைகளை நீங்கள் பொய்ன்னு சொல்வீங்க? சுப்ஹானல்லாஹ், புகழ வேண்டிய எத்தனையோ தன்மைகள் இருக்கு அல்லாஹ்வுடைய தன்மைகள். எதெல்லாம் நீங்க பொய்யாக்குறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். பூமிக்கு சுயமாய் இருப்பவர், பூமிக்கு சுமையாக இருப்பவர்களே, அதிவிரைவில் நாம் உங்கள் விசாரணை செய்வதற்காக ஓய்வாகி விடுவோம். இவ்வளோ வேலையில அல்லாஹ் பிஸியா இருக்கான்னு மேல சொன்னான்ல, ஆனா உங்களை அப்படியே கேட்காம, உங்களுக்கு என்னன்னு பார்க்காம அப்படியே விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கண்டிப்பா உங்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி உங்களுடைய வாழ்நாள்ல என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு விசாரிப்பதற்காக அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி எல்லாம் அதுக்குன்னு ஃப்ரீ ஆயிட்டு கண்டிப்பா வருவான் அப்படின்றத அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அந்த மறுமை நாளுக்கு அல்லாஹ் தயாராயிட்டு இருக்கான்றது அல்லாஹ் சொல்றான். மேலும் பின்னர் உங்கள் அதிபதியின் எந்தெந்த பேர் உபகாரங்களை நீங்கள் பொய் என்று மறுப்பீர்கள், எதெல்லாம் நீங்க மறுப்பீங்க என்பதை நாம் பார்த்து கொள்வோம். அடுத்த சொல்றான், ஓ ஜின் மற்றும் மனித இன கூட்டங்களே, வானங்கள் மற்றும் பூமியில் எல்லைகளை விட்டு ஓடி செல்ல உங்களால் முடியுமானால் ஓடி பாருங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா இதை விட்டு ஓடி பாக்குறங்க. போக முடியுமா? வானத்தையுடைய எல்லை தாண்டிட முடியுமா? பூமியுடைய அடி பாதாளத்துக்குள்ள போயிட முடியுமா? இல்லையா? மனிதன் விண்வெளி பயணத்துக்கு போறான், அவன் வானத்தை தாண்டல, வானளவுல ஏற முயற்சி தான் பண்ணியிருக்கிறானே தவிர வானத்துடைய எல்லையை, இது முதல் வானத்துடைய எல்லையை இது வரைக்கும் மனிதன் தாண்டிடவில்லை, தாண்ட முடியாது. சுப்ஹானல்லாஹ், அப்படி உங்களுக்கு வானத்துல ஏறணும்னாலும் அதுக்குன்னு உங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தோட தான் நீங்க ஏறி ஆகணும். அதாவது உங்களால் முடியாது, அதற்கென பெரும் வலிமையை நீங்கள் கொண்டு அதை நீங்க தயார் செஞ்சு நீங்க போயிட்டு ஆகணும். அதாவது ஒரு நார்மலா இங்க நம்ம நடந்து போனா இருக்கிற வேகத்தை விட, சைக்கிள்ல போற வேகத்தை விட, அதுக்கு அடுத்தடுத்து உள்ள வாகனங்கள், அதாவது 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் எப்படி வேகங்கள் அதிகம் கூடிக்கிட்டே போகுதோ, அதே மாதிரி பிளேனுடைய வேகத்தை விட பல்லாயிரம் மடங்கு பர் ஹவர்ல ஸ்பீடா ஓடக்கூடிய ராக்கெட்ல இவ்வளோ தாக்கத்துகளை ஒன்றிணைச்சு, வல்லமையை நீங்க ஸ்ட்ராங்கா அதை ஒன்றிணைச்சு அதுக்கப்புறம் வானத்தின் பக்கம் ஏறுவதற்கு நீங்க முயற்சி செஞ்சாகணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். உங்கள் இறைவனின் எந்தெந்த வல்லமைகளை நீங்கள் பொய் என்று கூறுவீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அந்த வித நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த இதுல இருந்து தப்பி ஓட முயற்சிச்சா உங்கள் மீது தீஜுவாலையும் புகையும் ஏவப்படும். அதாவது அந்த வானத்துடைய எல்லையை தப்பி, அதாவது அந்த எல்லையை விட்டு ஓடிடலாம் அல்லது அதை தாண்டிடலாம், அதுக்கு அந்தாண்ட அப்பால நம்ம ஏறி பார்த்துடலாம் அப்படின்னு மனிதனோ அல்லது ஜின்கள் முயற்சி இருக்காங்க. அவங்களை மற்ற, அதாவது ஷைத்தான், கெட்ட ஷைத்தான்கள் ஒட்டு கேட்பதற்காக வானத்தின் பக்கம் ஏறுறாங்க. அதுக்காக அவங்கள விரட்டி அடிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்? ஒரு தீ பந்தை, ஜுவாலையை அவங்க மேல ஏவி விடுறான். அவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் இயலாது. சுப்ஹானல்லாஹ், அந்த நெருப்ப உங்களால அதை எதிர்த்து நிற்க முடியாது. ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் இறைவனின் எந்தெந்த வல்லமைகளை நீங்கள் மறுப்பீங்க? சுப்ஹானல்லாஹ். பின்னர் வானம் பிளந்து அதாவது செந்தோலை போன்று சிவப்பாக ஆகிவிடும். வானம் பட்ரோஜா மாதிரி ஒரு சிகப்பு கலர்ல அப்படியே
ரோஸ் கலர்ல ஆயிடும். அந்த நேரத்தை நீங்க நினைச்சு பாருங்க. ஓ ஜின்களே, மனிதர்களே, அப்பொழுது நீங்கள் உங்கள் இறைவனின் எந்தெந்த ஆற்றலை நீங்க பொய்ன்னு சொல்வீங்க. அந்த நாள், அந்த மறுமை நாள் எப்படி இருக்கும்? அதாவது அந்த அழிவுடைய நாளை பத்தி எல்லாம் சொல்றான். இந்த கயாமத்து நாளை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த நாள் எந்த மனிதனிடமும் எந்த ஜின்னிடமும் அவருடைய பாவத்தை பற்றி வினவ வேண்டிய அவசியமே இருக்காதான். யாருக்கிட்டையும் என்ன என்ன செஞ்ச, என்ன பண்ணுன அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காதான். அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய அவல நிலை அவங்களுக்கு வெளிக்காட்டி விட்டுருமா. அவனுடைய பட்டோலைய கையில வாங்கின உடனே அவன் என்ன ஆயிடுவான்னா அங்கேயே ஆடி போயிருவானா. அவனுக்கு தெரிஞ்சிரும் நம்ம இடுப்பு உடையக்கூடிய ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஏன்னா அவனுடைய ஆமால் நாம அந்த அளவுக்கு மோசமா இருக்குமா. விசாரிக்கணும்னு பெரிய ஒரு இதை கொண்டு வர தேவையில்லை. அவனே அவனுக்கு இது தீர்மானிச்சுக்கிறதுக்கு, அவனே அவனை பத்தி மறு பரிசீலனம் செய்வதற்கு போதுமானவனா இருப்பான் அப்படின்னு நல்லா சொன்னான். நீங்கள் இரு கூட்டத்தாரும் உங்கள் இறைவனின் எந்தெந்த பேருபகாரங்களை மறுத்து இருக்கின்றீர்கள். எது உங்களால மறுக்கிறீங்க, எது எது விஷயங்கள் எல்லாம் நீங்க பொய்யாக்குறீங்க அப்படின்னு நல்லா பட்டியலிட்டு சொல்லி 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 ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு வல்லமையையும், ஒவ்வொரு மறைவான விஷயங்களையும் எல்லாம் இம்மை மறுமை வெளிப்படையான மறைவான எல்லா விஷயங்களையும் சொல்லி சொல்லி கேட்கிறான். இது பொய்ன்னு சொல்றீங்களா, இது பொய்ன்னு சொல்றீங்களா அப்படின்னு நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமை நாளில் அங்கு குற்றவாளிகள் தங்களின் முகங்கூறுகளால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார்கள். அவங்களுடைய மூஞ்சி, அவங்களுடைய வரவே அவங்களுக்கு என்னவாயிடும் தெரிய வந்துரும். அவங்க எந்த மாதிரியான கூட்டத்துல போய் நிக்க வேணும் அப்படின்றது. அதாவது மறுமை நாள்ல மக்கள் பல கூட்டங்களாக பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நல்லா அடுத்த வர வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப அவங்க முகம் பாவனை, அவங்களுடைய அடையாளக்குரிய என்ன ஆயிடும், ஒரு பிரகாசமான ஒளிமிக்க கூட்டத்துல போய் அந்த ஒரு கருமையான முகம் கொண்டவன் போய் நிக்க மாட்டான். ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம இதுக்குள்ளவங்க இல்லையே அப்படின்னு அவனே அவனுக்கு முடிவு பண்ணிக்குவான். சுப்ஹானல்லாஹ். அவர்களின் உச்சி முடிகளையும் கால்களையும் பிடித்து இழுக்கப்படும். அந்த மறுமை நாள்ல நெற்றி ரோமத்தையும் காலையும் பிடிச்சு இழுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். சற்று சிந்திச்சு பாருங்க எப்படி அல்லாஹ் சொல்றான்னு. ஆகவே உங்கள் இறைவனின் எந்தெந்த வல்லமைகளை நீங்கள் பொய்ன்னு சொல்வீங்க மறுமை நாள்ல. அப்பொழுது அவர்களுக்கு கூறப்படும், ஆம் இதுதான் அந்த நரகம், இதனைத்தான் இந்த குற்றவாளிங்க பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, பாருங்க இப்ப உங்க கண் கூடாக பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு நல்லா கேட்பான். அத நரகத்துக்கும் மிக கடுமையான கொதிக்கும் நீர் இடையே அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள். அந்த நரகத்துல நெருப்பும் அந்த கொதிக்கும் நீருக்கு இடையில தான் அவங்க என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, சுத்தி சுத்தி வருவாங்க. உங்கள் இறைவனின் எந்தெந்த வலிமைகளை நீங்கள் பொய்ன்னு சொல்லுவீங்க, மேலும் தன் அதிபதியின் திருமுன் நிற்க வேண்டிய குறித்து அச்சம் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் 2 சுவனங்கள் இருக்கு. நரகத்தை பத்தி சொன்ன உடனே அடுத்து அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வின் முன்னால் நிக்க வேணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லா ஒவ்வொரு தருணத்திற்கும் நாம அல்லாஹ் கிட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்குது, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நாம அவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு அவன் முன்னால நிக்கணும்ன்ற அந்த அச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். நன்மாராயம் சொல்லும் பொழுது எல்லாம் என்ன சொல்ற பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு 2 சொர்க்கம் அப்படின்னு நல்லா சொல்றான். உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்ன்னு சொல்லுவீங்க, வெகுமதி அந்த கிஃப்ட்களை, அந்த பிரசன்டேஷன்களை எதையெல்லாம் நீங்க பொய்ன்னு ஆக்குவீங்க. அவை 2 சொர்க்கத்திலும் பசுமையான கிளைகள் நிறைந்த அந்த தோட்டம் இருக்கு. உங்கள் இறைவனின் எந்த வெகுமதியை நீங்க பொய்ன்னு சொல்வீங்க. அந்த 2 சுவனங்களிலும் 2 ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். தோட்டத்தை பத்தி சொன்னா அதுல 2 விதமான ஊற்று ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றான். உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்ன்னு சொல்லுவீங்க. அந்த 2 சுவனங்களில் இருக்கும் ஒவ்வொரு பழமும் 2 வகையானவை. அதாவது ஒவ்வொரு பழமும் ஒரு விதமா இருக்குமா. அதாவது ஒரு பழம் மாம்பழத்தை பார்த்தாக்கா, ஆமா நம்ம இதை சாப்பிட்டுருக்கோமே, ஆமா இது மாம்பழமாச்சே அப்படின்ட்டு நாம அடையாளம் கண்டு கொள்வானா மனிதன். அதை எடுத்து சாப்பிடும் பொழுது ஆஹா பார்க்க அதே மாதிரி இருக்கு, ஆனா அதை விட பன்மடங்கு சுவையில வித்தியாசப்பட்டு இருக்கே, ரொம்ப அழகான ஒரு சுவையா இருக்கேன்னு அப்ப அவன் புரிஞ்சுக்குவான். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு பழத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பல வகையான பழங்களை எல்லாம் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்ன்னு சொல்லுவீங்க மனித ஜின்னின கூட்டமே. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் அல்லாமல் சுவனவாசிகள் என்ன எப்படி இருப்பாங்களாம்,
விரிப்புகளிலும் தலையணைகள் வைத்து சாய்ந்து இருப்பார்கள். ஆஹா சுஹான் அல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு ஆறாமான ஒரு வாழ்க்கை பாருங்களேன். தலையாணியை வைத்து சாய்ந்து உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவற்றில் உட்பாகங்கள் அடர்த்தியான பட்டு துணியால இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த அவங்க சாஞ்சிட்டு உட்கார்ற அந்த சோஃபா, அந்த தலகாணி, அந்த விரிப்பையே அல்லாஹ் எப்படி சொல்றான், அவங்களுடைய அஸ்தர் அதனுடைய உள் பகுதியே பட்டு துணியால இருக்குமா. அப்ப அது மேல் பகுதி எப்படி இருக்கும் பாருங்க, பட்டு துணியால் ஆனவை ஆகும். மேலும் இரு தோட்டங்களில் கிளைகளும் பழங்களும் நிரம்பி தாழ்ந்து கொண்டிருக்கும். அதாவது கனிகள் கொத்து கொத்தாக எப்படி இருக்குமா, நிரம்பி அப்படியே கீழே தொங்கிக்கிட்டு இருக்குமா. உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்க மனித ஜின்னின கூட்டமே. அல்லாஹ் கேட்கிறான். ஒவ்வொரு வரிக்கு அப்புறமும், ஒவ்வொரு ஞாபகத்துக்கு அப்புறமும் அல்லாஹ் மறுபடியும் கேட்கிறான். இந்த அருட்கொடைகளுக்கு மத்தியில் நானும் வழிகளை கொண்ட பெண்கள், நாணம் உள்ள விழிகளை கொண்ட பெண்கள் இருப்பார்கள். சுப்ஹான் அல்லாஹ். அந்த இதுல எல்லாமே ஆறாமான ஒரு அழகான என்வாயர்மெண்ட் இருக்கும் பொழுது உங்களுக்கு துணை இல்லாம போகுமா. அந்த துணை கொண்ட அந்த பெண்களை பத்தி அல்லாஹ் வர்ணிக்கிறான். அந்த ஹூருல் ஐன் பெண்கள், அதாவது அவங்க கண்ணுல காசுராத்து தர்ஃப்னு சொல்றான், பார்வைகள் தாழ்த்திய பெண்கள்னு சொல்றான். ரொம்ப, அதாவது அந்த பெண்களுடைய கண்ணியம் வந்து அவங்களுடைய பார்வையிலே தெரிஞ்சிடும். ஒரு பெண் எந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவ, அவ எந்த அளவுக்கு கண்ணியமா தன்னை வச்சு கொள்றா அப்படின்றது அவருடைய பார்வையே போதுமானது. சுப்ஹானல்லாஹ். அவர் பார்வை தாழ்த்தியவளாக இருப்பாள். இந்த சுவனவாசிகளுக்கு முன் எந்த மனிதரும் ஜின்களும் அந்த பெண்களை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. தொட்டு கூட என்ன, அவங்க கண்ணால கூட அந்த மாதிரி பார்த்திருக்க மாட்டாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்கப்பா. அந்த பெண்கள் மிக மிக அழகானவர்களாக மாணிக்கத்தையும் முத்தையும் போன்று இருப்பார்கள். மாணிக்கம் எங்க இருக்கு, கடலுக்கு அடியில முத்து. சுப்ஹானல்லாஹ். முத்து பவளம் கடலுக்கு அடியில, அதே சமயத்துல ஒரு சிப்பிக்கு உள்ள மறைஞ்சு இருக்கிற முத்தை போல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அப்படியே தகதகன்னு அப்படியே மின்னுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்ன்னு சொல்வீங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒவ்வொரு வசனங்களையும் விவரிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு விளக்கம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்ம நேரம் குறைவின் காரணமாக அதை மேலோட்டமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு போறோம். அல்லாஹ் நம்மளுக்கு வாழ்க்கை மிச்சமா வச்சிருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது அந்த சோனத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, நன்மையின் கூலி, நன்மையை தவிர வேறு என்னதான் இருக்கும், நல்லது செய்யறவங்களுக்கு நல்ல கூலி தவிர வேற என்ன அல்லாஹ் கொடுக்க போறான். பின்னர் ஓ மனித ஜின்கள மக்களே, உங்கள் அதிபதியின், மனிதர்களும் ஜின்களின் கூட்டெல்லாம் சொல்றான், உங்கள் அதிபதியின் பெரும் புகழுக்குரிய எந்தெந்த தன்மைகளை நீங்க பொய்ன்னு சொல்லிடுவீங்க. அந்த இரு தோட்டங்களையும் தவிர வேறு 2 தோட்டங்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபர்ஸ்ட் இரு தோட்டத்தை பத்தி, அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கக்கூடிய அந்த அச்சத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கு 2 தோட்டம் நல்லா சொல்லிட்டு, அடுத்து இன்னும் 2 தோட்டத்தை பத்தி சொல்றான். அதாவது 2 4 தோட்டத்தை பத்தி, 4 சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் இங்க நற்செய்தி சொல்றான். அது இல்லாம வேற 2 தோட்டம். அதுல உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதியை நீங்க போய் சொல்லுவீங்க. அது எப்படி இருக்குமா, அடர்த்தியான பசுமையான சுவைமிக்க சூனங்கள் அது இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் எப்படி இருக்கும், ஒரே பசுமைதான். உங்கள் அதிபதியின் எந்த வெகுமதியை நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்க. அந்த 2 தோட்டங்களிலும் 2 ஊற்றுகள். அதுல மேல உள்ள இதுலயும் 2 ஊற்று, இதுலயும் 2 ஊற்றுகள். நீர் தடாகத்தை போன்று பீரிட்டு அது என்ன இருக்கும், ஓடிக்கிட்டு இருக்கும். உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதியை நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்கப்பா. அந்த 2 சொர்க்க தோட்டத்திலையும் ஏராளமான கனிகள், பேரிச்சம் பழங்களும் மாதுளைகளின் கனிகளும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம நினைக்கிறோம் கஜூர் தானே, அதுதான் நம்ம டெய்லி பாக்குறோமே அப்படின்ட்டு. சுப்ஹானல்லாஹ். நமக்கு தெரிஞ்ச கஜூர் என்ன, ஒரு சிறிய சுக்குரியோ அல்லது ஒரு அஜ்வாவோ அல்லது ஒரு சாதாரணமான ஒரு இதோ. இன்னும் இது தெரியாம இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு கஜூர்ல. சுப்ஹானல்லாஹ். அம்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு கஜூருக்கு இவ்வளோ பெருசா இருக்கும், நம்ம கையளவு இருக்கும். அதெல்லாம் இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேரிச்ச பழங்கள் இப்படி பலவிதமா இருக்கும் பொழுது சொர்க்கத்துடைய பழம் எப்படி இருக்கும் பாருங்களா. சுப்ஹானல்லாஹ். உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்ன்னு சொல்வீங்க. இந்த அருட்கொடைகளுடன் நன்னடத்தையும் பேரழகும் கொண்ட மனைவிகள் இருப்பார்கள். பெரிய உபகாரம், பெரிய சொத்து.
சுப்ஹானல்லாஹ். உலகமே ஒரு இன்பம் தான், ஒரு சொத்து தான், சிறந்த ஒரு இன்பம் தான். அதிலே சிறந்த இன்பம், சிறந்த சொத்து எது தெரியுமா? அழகிய குணம் கொண்ட மனைவி அமைவது அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்திலேயே இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல சுப்ஹானல்லாஹ் பார்வைகள் தாழ்த்திய, ரொம்ப அழகான, கண்ணியமான, சிறப்பாக நடந்து கொள்ளக்கூடிய பெண்கள், அதே சமயத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல நடத்தை, பேரழகு, பணிவு, இரக்கம், அன்பு, அதிகம் அதிகம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். இந்த மாதிரியான துணைகளை உங்களுக்காக நானு அங்க தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன். உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்க பொய்யினாக்குவீங்க? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவங்களுடைய குணத்தை பத்தி, அவங்களுடைய அழகை பத்தி, அவர்களுடைய வயசை பத்தி, அவங்களுடைய பண்புகளை பத்தி அல்லாஹ் பலவிதமா இந்த குர்ஆன்ல நமக்கு விவரிச்சு காட்டுறான். அந்த ஹூருல் ஈன்கள் எப்படி இருப்பாங்களா? கூடாரங்களில் தங்கி வைக்கப்பட்ட அழகிய பெண்களும் ஹூருலீன்களாக இருப்பார்கள். வீட்டுல, அதாவது கூடாரம்னா நம்ம நினைக்கிற மாதிரி சிறிய டென்ட் இல்ல. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஒரு கூடாரம் பெரிய ஒரு முத்திலால ஆனது. அதாவது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த சொர்க்கம் எப்படி இருக்குமா? முத்தாலான மாளிகை அப்படின்னு சொல்லப்படுமா. வெளியில இருந்து பார்த்தா ஒரு சிறிய முத்து போல ஒரு அளவுக்கு தெரியுமா. உள்ள போனா நம்ம கண்ணு கெட்டுற தூர அளவுக்கு அது என்னவா இருக்குமா? விரிஞ்சு பெருசா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வீடுகள்ல அழகான முறையில தங்கி இருக்கக்கூடிய பெண்களை போல் அந்த ஹூருலின்கள் எப்படி இருப்பாங்களாம்? அந்த கூடாரங்களில் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும். உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்க பொய்ன்னு சொல்வீங்கப்பா? இந்த சொர்க்கவாசிகளுக்கு முன்னர் எந்த மனித ஜின்னின கூட்டமும் அந்த பெண்களை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இதை மறுபடியும் மறுபடியும் எல்லாம் சொல்றான். இந்த மாதிரியான தன்மை கொண்ட எந்த பெண்ணுமே உலகத்துல இல்ல. யாரும் பார்த்ததில்ல, யாரும் தொட்டு அவங்க, அதாவது ஒரு பிள்ளை, ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் தூக்கி கட்டி அணைச்சி தூக்குறதுக்கு அவங்க தாயாவது என்ன செய்வாங்க? கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தொடவே இல்லை, யாருமே தொட்டு கூட பார்த்திராத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கவாசிகளுக்காக வச்சிருக்கான். உங்க இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்க பொய்ன்னு சொல்வீங்க? அந்த சொர்க்கவாசிகள் பச்சை கம்பளங்களிலும் விலை மதிப்பற்ற அழகிய விரிப்புகளிலும் தலையணைகளை வைத்து சாய்ந்து இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஒரு பெரிய ஓரளவுக்கு வசதியான ஒரு யாராவது வீடையோ அல்லது அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனையோ நம்ம பார்க்க போனோம்னா என்ன அழகான விரிப்பு இருக்கும். அதை பார்க்கும்பொழுதே ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? ஒரு பெரிய நல்ல பிரம்மாண்டமான பள்ளிவாசலுக்கே போயிட்டாலே அங்க விரிச்சிருக்கிற முசல்லாவே எப்படி இருக்குமா? அவ்வளவு அழகா மெத்து மெத்துன்னு இருக்குமா. இதுவே நம்மளுக்கு என்னவா இருக்கு? அவ்வளவு அழகா பூரிச்சு போயிடுறோமே. அந்த சொர்க்கத்துடைய விரிப்பு எப்படி இருக்கும் பாருங்க. உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்க சொல்லி பொய்யினாக்குவீங்க? பெரும் அருள் பாக்கியங்கள் கொண்டதாக இருக்கின்றது. மாட்சியமும் கண்ணியமும் மிக்க உங்கள் இறைவனுடைய அந்த வெகுமதி. சுப்ஹானல்லாஹ். தபாரகஸ்முக ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். அந்த இறைவனுடைய வெகுமதி எப்படி இருக்கு? ரொம்ப பெருசா இருக்குன்றதல்லங்க சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இத்தகைய அழகிய சொர்க்கத்தை, அதில் உள்ள வெகுமதிகளை, அதுல உள்ள பேரு அருட்கொடைகளை அடையக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரியவானாக. அடுத்து சூரத்துல் வாக்கையா. அல்ஹம்துலில்லாஹ். அழகான வாக்கையா என்றால் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கின்றான். ரொம்ப அழகான விதமா அந்த மறுமை நாளுடைய அந்த மஹ்ஷர் மைதானுடைய நிகழ்ச்சி அல்லாஹ் இங்க படம் எடுத்து காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகஅத்தில் வாக்கியா. அந்த நிகழ வேண்டிய நிகழ்ச்சி கண்டிப்பா என்னவா இருக்கும்? நிகழக்கூடியதாக இருக்கின்றது. அது நிகழ்வதை பொய் என்று கூறுபவர் யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே அதை தடுத்து நிறுத்திட முடியாது, யாரும் அதை பொய்யாக்கி விட முடியாது. அது தலைகீழாக புரட்டப்படக்கூடிய ஆபத்தான ஒரு நாளாக இருக்கும். அது எப்படி ஆயிடும்? எல்லாருடைய நிலையும் தலைகீழா புரட்டி போட்டுடும். அந்த நேரம் பூமி எப்படி இருக்கும்? ஒரே உலுக்கல் போல் அதாவது அப்படியே சரசர சரசரன்னு ஆட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலுக்கி எடுத்துருவான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஒரே உலுக்கலாக உலுக்கப்படும். அவ்வளோ பெரிய ஜல்சலா, அவ்வளோ பெரிய ஜல்சலா வரும். பூமிக்கு உள்ள இருக்கிறது, அதுல புதைக்கி வைக்கப்பட்ட இது வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்ச நாள்ல இருந்து இறுதி நாள் வரைக்கும் பூமியில எத்தனை பேரை நம்ம அடக்கம் செஞ்சிருப்போம். எல்லாருமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துருவான். அதுக்கப்புறம் மேலும் மலைகள் பொடி பொடியாக ஆக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இந்த மலைகளை நம்ம பாக்குறோம்ல, எவ்வளவு ஸ்ட்ராங்கா, எவ்வளவு உயரத்துல, எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா நிக்குது. இது எல்லாத்தையுமே பொடியா, தவிடு பொடியா ஆக்கிருவேன்னு சொல்றான்ல. பரத்தப்பட்ட புழுதிகளை போல அது ஆகிவிடும். அப்பொழுது நீங்கள் 3 குழுவினராக பிரிந்து வருவீர்கள். அந்த மறுமை நாள்ல கேள்வி கணக்கிற்காக அல்லாஹ் அந்த மஹஷரை படைக்கும் பொழுது, அந்த மஹஷர், இந்த பூமியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சு இதுல உள்ள மேடு பள்ளங்களை எல்லாத்தையுமே நீக்கிட்டு, வானத்தை, அதாவது அதே சமயத்துல பூமியில இருக்கிற மலைகளை எல்லாத்தையுமே அல்லாஹ் பெயர்த்து எடுத்து இதை ஒரு சமதளமாக, ஒரு பெரிய ஒரு மைதானமாக அல்லாஹ் ஆக்கி, அதுல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், கேள்வி கணக்குக்காக மக்களை கொண்டு வருவான். அப்ப வரும்பொழுது நீங்க பெரிய ஒரு குரூப்பை பத்தி எல்லாம் சொல்றான். 3 குழுவா ஆயிடுவாங்க. அந்த பெரிய குரூப் எப்படி இருக்கும், 3 குரூப்பாக பெரிய பெரிய கும்பலாக இருக்கும். அதுல 3 பேரை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 சாராரை பத்தி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். வலப்பக்கத்தார், வலப்பக்கத்தாருடைய நர்பாகியம், அவங்களுக்குன்னு என்ன நான் அருட்பேர்களை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு என்னன்னு சொல்றது. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இடப்பக்கத்தார், அல்லாஹுக்கு வலப்பக்கம், அல்லாஹுக்கு இடப்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களை பத்தி, அந்த கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் இடப்பக்கத்தாருடைய துர்பாக்கிய நிலையை பத்தியும் என்னன்னு சொல்றது. சரி, இவங்க 2 பேரும் இல்லாம இன்னொரு மகத்தான ஒரு கூட்டம், மேலும் முந்தியோர், சாபிகூன சாபிகுன், முந்தியவர்கள். அந்த முந்தியவர்கள்னா யாரு, அவர்கள் தான் நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அருட்கொடைகள் நிறைந்த சொர்க்கங்களில் இருப்பார்கள். ஜன்னாத்தின் நஈம், நிஅமத்துகள் நிறைந்த, அருட்கொடைகள் நிறைந்த சொர்க்கத்துல இருப்பாங்க. அவங்க அவங்க யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா, முன் சென்ற சமூகத்தாரிலும் நிறைய பேர் இருப்பாங்க, பின்னோர்களிலும் ஒரு சிலர் இருப்பாங்க, கடைசியாக வரக்கூடியவர்களிலும் என்ன இருப்பாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதுல என்னென்ன இருக்கும், அந்த முன்னோர்கள் இருக்காங்கல்ல, முன் சென்று, அதாவது எல்லா விஷயத்திலும் முந்திக்கிட்டவங்க, நன்மைக்கு முந்திக்கிட்டவங்க எல்லாமே. அதாவது ஒரு ஒரு இப்ப நம்ம ஒரு ஜும்மா தொழுகைக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், இமாம் கொத்துபா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன போனாக்கா என்ன, அவங்க அவங்க முந்திக்கிட்டவங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதே சரி, லாஸ்ட் ஸ்டார்ட் ஆன பின்னாடி, தொழுகைக்கு நின்ற பின்னாடி இந்த மாதிரி வரவங்களும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் முந்திக்கிட்டவங்களா இல்ல, அந்த முந்தியவர்களுடைய தரஜாவே வேற. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் முந்திக்கிறாங்க பாருங்க. நல்ல விஷயத்துல, சதகா ஹைராத்துல, உதவி செய்வதில்ல, இறைவனுடைய பாதையில போரிடுவதில்ல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் முந்தியவங்க இருக்காங்கல்ல, அன்னைக்கு அவங்க அல்லாஹ்வுக்கு எப்படி இருப்பாங்க, நெருக்கத்துல இருப்பாங்க. அவங்களுடைய வெகுமதிகள் தங்க இலைகளால் நெய்யப்பட்ட இருக்கைகள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு சிலர் எப்படி இருப்பாங்களாம், அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த விரிப்பை பத்தி, அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த படுத்து இருக்கிற அவங்களுடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும், அவங்க ஆராம் பண்ணக்கூடிய இடம், ஆராம்தாயக்க இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல மெத்தைகள் வைக்கப்பட்டு அதுக்கு மேல அந்த பெட்ஷீட் இருக்கும்ல, அதுக்குன்னு மேல போட்டு வச்சிருப்பாங்க அந்த கவர், அதுல தங்க இலையால நெய்யப்பட்டிருக்குமா. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதிரெதிரே சாய்ந்து இருப்பார்கள், அவைகளில் நிரந்தர சிறுவர்களும் இருப்பார்கள். சின்ன வயசு பிள்ளைங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து அவங்கள பரிமாற சொல்லி, அவங்க அன்போடையும் அவங்க சுட்டித்தனத்தோடையும் அவங்க அழகான முறையில அவங்களுக்கு என்ன செய்வாங்களாம், உபசரணம் செய்வாங்களாம். மது ஓடுகின்ற ஊற்றிலிருந்து நிரப்பப்பட்ட குவளைகளையும் கிண்டிகளையும் பழுங்கி கிண்ணங்களையும் ஏந்தியவாறு சுற்றி கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அவற்றை அருந்துவதால் அவர்களுக்கு தலை சுற்றலும் ஏற்படாது, அவர்களின் அறிவும் பேதலிச்சு விடாது. அந்த பானத்தை குடிப்பதனால் அவங்களுக்கு மயக்கமோ மதிமயக்கமோ ஏற்படாது. அவங்க ஹோஷ இழந்தவர்களாக அவங்க எதை வேணாலும் செய்யறாங்களோ, இந்த உலகத்துல வீணா போன அந்த நாத்தம் அடிச்சு அந்த மதுவை குடிச்சிட்டு மனிதன் எப்படி மதிமயங்கி கிடக்குறான் இல்லையா. ஒரு ஆற்றல் மிக்கவன் எப்படி கிடப்பான், அந்த மது அருந்தின உடனே
குப்பையில கிடக்கிற மாதிரி கிடப்பான் ரோட்டு முனையில. அந்த மாதிரி இல்லாம எப்படி அந்த சொர்க்கத்துடைய மதுபானம் குடிச்சு அவங்களுடைய இது என்ன ஆயிடாது, புத்தி பேதரிச்சு போய்விடாது. அவர்கள் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக அந்த சிறுவர்கள் அவர்களுக்கு விதவிதமான சுவைமிக்க கனிகளை பரிமாறுவார்கள். பலவிதமான ஃப்ரூட்ஸ், சுப்ஹானல்லாஹ், பலவிதமான ஜூஸ். அவங்க எது வேணுமோ எடுத்துக்கங்க, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, அதை சாப்பிட்டு பாருங்க, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு ஒவ்வொன்றையும் அவங்க கொடுத்து கொடுத்து உபசரணம் செய்வாங்களாம். அவர்கள் விரும்புகின்ற பறவை இறைச்சிகளையும் அவங்களுக்கு உண்ண அளிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, எதை சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ, வெறும் பழம் மட்டும் இல்லை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், பொரித்த இறைச்சியையும் அவங்களுக்கு கொடுக்கப்படும். மேலும் அழகிய கண்களை உடைய ஹூரல் ஈன் என்னும் மங்கையர்களும் அவர்களுக்கு இருப்பாங்க. அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துகளை போன்று அழகாக இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இவை அனைத்தும் உலகில் அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களின் கூலியாக அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறான். அந்த முந்தையோர்களுக்கு உள்ள வெகுமதிகள் அல்லாஹ் இங்க பட்டியலிட்டு சொல்றான். அதுல அந்த சொர்க்கத்துல அவங்க வீணான பேச்சையோ பாவமான விஷயங்களையோ கேட்க கூட மாட்டாங்க. தவிர இல்ல கைலன் சலாமன் சலாமா, சலாம் 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 என்றும் பேச்சை மட்டும் தவிர, இந்த சாந்தி உண்டாகட்டும் அப்படின்ற வார்த்தையை தவிர வேற எதையுமே கேட்க மாட்டாங்க. ஏதாவது பேசணும்னு அவங்களுக்கு வந்துச்சுனாலும் என்ன ஒரு சரியாகவே நீர்த்தியாக பேசுவாங்க. சலாம் என்ற வார்த்தையே அவங்களுடைய வார்த்தையாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இது முந்தியோருடைய வெகுமதிகளை அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப வலப்பக்கத்தார் பத்தி அல்லாஹ் சொல்றான். மேலும் வலப்பக்கத்தார், அந்த வலப்பக்கத்தாருடைய நல்ல பாக்கியங்கள் என்னென்ன அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம், அந்த வெகுமதிகளை பத்தி நான் உங்களுக்கு என்னென்ன சொல்றது. மேலும் அவர்கள் முள்ளில்லா இலந்தை மரங்களுக்கு கீழே இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இலந்தை மரம் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய இலந்தை மரத்துல அது ஒவ்வொரு இதுலயும் அதனுடைய கிளையிலையும் குச்சிலையும் என்ன இருக்கும், அவ்வளோ முள் இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி முள் எவ்வளவு இருக்கு, முள் எவ்வளவு இல்லையோ அவ்வளவு நல்ல ஒரு பலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முள்ளே இல்லாத இலந்தை மரம் அவங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கப்படும். அதுல நிழல்ல தான் அவங்க இருப்பாங்களாம். அவர்கள் முள்ளில்லா இலந்தை மரங்கள், மேலும் அடுக்கடுக்கான குலைகள் கொண்ட வாழைகள், பறந்து விரிந்து இருக்கும் நிழல். இது சுப்ஹானல்லாஹ். எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் நீர், என்றைக்குமே தீர்ந்து விடாத அந்த நீர் ஆறுகள், தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய ஏராளமான கனி வகைகள் மற்றும் உயர்ந்த விரிப்புகளில் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வலப்பக்கத்தாருடைய அருட்பெயர்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எவ்வளோ நியாமத்துகள் நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த விஷயங்கள் ஒன்னு ரெண்டு அல்லாஹ் சொல்றானே தவிர, இதல்லாமல் இன்னும் நிறைய நியாமத்துகள் அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இத்தகைய சொர்க்கவாசிகளில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்மளுடைய சகோதரிகள், அவர்களுடைய குடும்பத்தினர், அவருடைய பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர்கள் மற்றும் உலகில் உள்ள அனைத்து மோமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் எல்லா நல்லோர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய சொர்க்க வெகுமதிகள் அவனுடைய அருட்பேரை சுவைக்க அல்லாஹ் பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்று ரஹ்மானை வேண்டி நான் ஆசை கொண்டு அவனை எதிர்நோக்கி இருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். மர்ஃபூ, அந்த கனி வகைகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய விரிப்பிடம் எப்படி இருக்குமா, உயர்ந்த விரிப்புகளில் அவர்கள் தங்கி இருப்பார்கள். ஆகவே அவர்களின் மனைவியரை நாம் தனி சிறப்போடு ஒரு புது அமைப்பில் அல்லாஹ் படைச்சிருப்பானா. சுப்ஹானல்லாஹ். எப்படி சொல்றான் பாருங்களேன். நம்மள மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பெண்களை போல அதாவது எல்லா துவாரத்துல இருந்து நமக்கு என்ன இருக்கு, நீர் வெளியாகுது, கழிவு வெளியாகுது இல்லையா. அந்த மாதிரி கண்ணு மூக்கு காதுல இருந்து சளியோ அல்லது எந்த ஒரு கெட்ட நீரோ அந்த மாதிரி இல்லாம, வேர்வை இல்லாம, நாற்றம் இல்லாம, சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், ஒரு புதிய படைப்பாக, ஒரு புதிய அமைப்புல, ஒரு நியூ கிரியேஷனா நான் உங்களுக்குன்னு துணைகளை நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றான். அது நம்மளால யோசிக்க கூட முடியல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அல்லாஹ் அதை தான் சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல. எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்திட முடியாத அளவுக்கு சொர்க்கத்துல அவர்களுக்கு நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன். அவங்களுக்குன்னு நான் கூலிகளை வெகுமதிகளை நான் தயார் செஞ்சு
செஞ்சு வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். மேலும் அவர்களை கன்னிகளாக அல்லாஹ் ஆக்கியிருப்பானா. அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்களாம்? கன்னிகளாக இருப்பாங்களாம். எவ்வளோ ஒரு உயர்வான ஒரு விஷயத்த அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். தங்கள் கணவர்கள் மீது காதல் கொண்டவர்களாக, சம வயது உடையவர்களாக இருப்பார்கள். அதிகமா அன்பு, அதிகமா நேசம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அதே சமயத்துல அவங்க மிகவும் கட்டுப்பட்டவர்களாக, பார்வை தாழ்த்தியவர்களாக இருப்பாங்க. அதோடு 2 பேருடைய வயசையும் அல்லாஹ் ஒன்றிணைச்சு வச்சிருக்கான் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். இவை அனைத்தும் வலப்பக்கத்தாருக்குன்னு அல்லாஹ் தயார் செஞ்சிருக்கிற வெகுமதிகள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் அந்த முந்தியோர்களோடும் இந்த வலப்பக்கத்தாரோடும் சேர்த்து அருள வேண்டும் என்று வல்ல ரஹ்மானை நம்ம வேண்டிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அத்தகையவர்கள் முன்னோர்களில் நிறைய பேர் இருப்பாங்களாம். அந்த வலப்பக்கத்தார்ல முன் சென்றோர்களில் நிறைய பேர், பின்னோர்களிலும் நிறைய பேர் இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். கடைசியா வரக்கூடிய உம்மத்துல கடைசியா வரக்கூடிய வந்தவர்கள்லயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கை இருக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க, என்னுடைய உம்மத்து எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடணும், ஒரு கணிசமான பெரும் தொகையை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ஆக்கிரணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு நல்ல ஒரு கூட்டத்துல அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஒன்று சேர்க்கணும். வஅஸ்ஹாபு ஷிமால், அடுத்து இடப்பக்கத்தார். சுப்ஹானல்லாஹ். இவ்வளோ அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் வர்ணிச்சுட்டு இடப்பக்கத்தாருடைய துர்பாகியத்தை பத்தி என்னன்னு சொல்றது. சுப்ஹானல்லாஹ். அனல் காத்துல கொதிக்கும் நீர்ல இருப்பாங்களாம். இப்ப மேலே சொல்லப்பட்ட பசுமையான சொர்க்கம், அடர்த்தியான ஒரு அமல், நீர் ஊற்று, இவை எல்லாத்தையுமே கனிகள், அவர்களுடைய துணைகள், எல்லா நியாமத்துகளும் எல்லாம் வர்ணிச்சுட்டு இப்ப அதே ஆப்போசிட்டா நடந்து கொண்டவர்களுக்கு அது மாதிரி ஆப்போசிட்டான அவங்களுக்குள்ள அந்த தயாரிப்பெல்லாம் நரகத்தை பத்தி சொல்லி காட்டுறான். அனல் காத்துல கொதிக்கும் நீர்ல கரும் புகைகள் கொண்ட நிழல்ல அது குளிர்ச்சியாகவும் இருக்காது, சுகமாகவும் இருக்காது. அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் எனில், இந்த கதியை அடைவதற்கு முன்னால் உலகத்துல எப்படி இருந்தாங்க? ரொம்ப சுகபோகமான வாழ்க்கையில ரொம்ப ஆராம்தாயக்கா அவங்க வாழ்க்கையை கழிச்சாங்க. மேலும் பெரும் பாவங்கள் புரிவதில் பிடிவாதமாகவும் இருந்தார்கள். நாங்கள் இருந்து மண்ணோட மண்ணாகி விட்டாலும், எலும்புகளாக எங்களுடைய எலும்பெல்லாம் தூசு மாதிரி ஆயிட்டாலும் திரும்பவும் எங்களை எழுப்பப்பட போகுமா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. முன்பு வாழ்ந்து சென்ற எங்களுடைய மூதாதையர்களும் எழுப்பப்படுவாங்களா அப்படின்ட்டு ஏளனமா கேட்டுட்டு இருந்தாங்க. நபியே, அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லாமே வருவீங்க, எல்லாத்தையுமே அல்லாஹ் எழுப்பி ஒன்று திரட்டி கொண்டு வருவான். நிச்சயமாக ஒன்று கூடப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றீர்கள். எல்லாருமே ஒன்று சேர வேண்டிய ஒரு மக்களாத்தான் இருக்கீங்க. எல்லாத்தையுமே அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். அந்த நேரம் எப்படி இருக்கு? குறிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அந்த டைமுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருக்கான்? எல்லாத்தையும் விட்டு வச்சிருக்கேன்னு சொல்றான். பின்னர் வழி கெட்டவர்களே, பொய் என்று தூற்றியவர்களே, நீங்கள் ஜக்கும் மரத்தினையே இப்ப சாப்பிடுங்க. உங்களுடைய சொர்க்கவாசிகளுடைய கனி என்னவா இருந்துச்சு? விதவிதமான கனி வகைகள், பலவிதமான சுவையான கனி வகைகளை சொல்லியிருந்தான். நரகவாசிகளை எல்லாம் என்ன சொல்றான்? மின் ஷஜரத்தின் ஜக்கும்னு எல்லாம் சொல்றான். ஜக்கும் கள்ளி மரச்செடி, சப்பாத்தி கள்ளி மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது அது அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல கள்ளி மரத்தை நமக்கு கண்ணுகளுக்கு காட்டுறதுக்காகவே அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். நீங்கள் அதை கொண்டே வயிற்றை நிரப்புவீர்கள், அதற்கு மேல் கொதிக்கும் நீரையும் குடிப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். அடங்கா தாகம் கொண்ட ஒட்டகம் குடிப்பதை போன்று, அதுவே சாப்பிடும் பொழுதும் அப்படி கஷ்டப்பட்டு என்ன பசி அவ்வளோ கொடுமையா இருக்குமா? எதையாவது சாப்பிட்டாவது பசி அடங்கிருமான்னு அவன் கஷ்டப்பட்டு அந்த முள் செடியை சாப்பிடுவானா. ஆனாலும் அது அவனுக்கு தொண்டையிலேருந்து இறங்காது, சிக்கி கொள்ளும். அவனுக்கு தண்ணி தேவைப்படும் பொழுது கொதிக்கும் நீர் அவனுக்கு ஊற்றப்படும், அவனுக்கு குடிப்பதற்காக கொடுக்கப்படும். அதையும் எப்படி சாப்பிடுவானா? குடிப்பானா. ஒட்டகம் தாகிச்சிருந்தா எப்படி வாய் வச்சா எடுக்காதோ அந்த மாதிரி அவன் குடிப்பான். இதுதான் இடப்பக்கத்தாருக்குள்ள உபசார பொருட்களாகும். கூலி கொடுக்கும் நாளில். சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு நல்லா தயார் செய்ய வச்சிருக்கிற இடப்பக்கத்தாருடைய
வெகுமதிகள் அல்லாஹ் சொல்றான். நாமே உங்களை படைத்தோம், பிறகு ஏன் நீங்கள் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதில்லை? நான் தானே உங்களை படைச்சிருக்கிறேன். நீங்கள் செலுத்தும் அந்த இந்திரியத்தை பத்தி நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கிறீங்களா? அல்லாஹ் கேக்குறான். நீங்கள் உங்க மனைவியோட கூடுறீங்களே, நீங்க உங்க மனைவியுடைய கர்ப்பத்துல என்ன செய்றீங்க? உங்களுடைய விந்து தான் போகுது. அதை கொண்டு குழந்தையை நீங்க உருவாக்குறீங்களா? மனுஷனை படைக்கிறது நீங்களா? குழந்தையை உருவாக்குவது நானா? யாரு? அப்படின்னு எல்லாம் கேக்குறான். நீங்க உங்களுடைய தேவையை தான் பூர்த்தி செய்றீங்க. ஆனா சுப்ஹானல்லாஹ், மனிதனுடைய படைப்பையும் மனிதனுடைய உருவ அமைப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைக்கிறன்றதை நீங்க கவனிக்கலையா? நாமே மரணத்தையும் உங்களிடையே விதித்திருக்கின்றோம். அல்லாஹ் தான் வாழ்வையும் மரணத்தையும் படைச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறான். மேலும் உங்களில் வடிவங்களை மாற்றுவதற்கும் நீங்கள் அறியாத வடிவங்களில் உங்களை படைப்பதற்கும் நாம் இயலாதவர்களாக இல்லை. சுப்ஹானல்லாஹ், அந்த கருவுல இருக்கக்கூடிய அந்த குழந்தையை அல்லாஹ் நாடிய வடிவத்துல ஆக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு முழு வலிமை இருக்கு. அத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் தானே உங்களுக்கு வடிவத்தை கொடுக்குறேன். அதுல நான் நினைச்சா ரொம்ப ஒரு மோசமான ஒரு வடிவத்திலையும் உங்களை கொண்டு வரதுக்கு ஆற்றல் இருக்கு. உங்களில் முதல் பிறப்பை பற்றி நீங்கள் அறிந்தே இருக்கின்றீர்கள். நீங்க ஒண்ணுமே இல்லாத எப்படி நீங்க உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்ற உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் பிறந்த அந்த பிறப்பை நீங்க நல்லாவே தெரிஞ்சிருக்குது. பிறகு ஏன் நீங்க படிப்பினை பெறுவதில்லை? எப்படி ஒண்ணுமே இல்லாத இருந்த நம்மளை இன்னைக்கு மனுஷனா இன்னைக்கு எல்லாம் உட்கார வச்சு நம்மளுக்குன்னு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹ் நம்மளுக்கு மரணித்த பிறகு திரும்பவும் எழுப்ப மாட்டான்றதை நீங்க எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? இப்ப கொடுத்த அல்லாவுக்கு திரும்பவும் எழுப்பி கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நல்லா கேக்குறான். நீங்கள் விதைக்கின்ற இந்த வித்தை பற்றி நீங்கள் எப்போதாவது நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா? சரி, மனிதனுடைய படைப்பு விடுங்க. மனிதன் படைக்கிறான்ல தானியங்கள், அத நீங்க என்ன செய்றீங்க? அந்த தானியத்தை கொண்டு போய் மண்ணுல போட்டு புதைச்சிடுறீங்க இல்லையா? இவ்வளோ பெரிய மனித உருவத்தையே, மனிதன் சடலத்தை பூமிக்குள்ள போட்டா பூமி என்ன செய்யுது? அத ஒரு 4 மாசம் 6 மாசம் 10 மாசத்துக்குள்ள என்ன ஆயிடுது? ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லாம காணாம போயிருது இல்லையா? அப்ப இவ்வளோ பெரிய மனிதனுடைய உடலையே அது தின்று தீர்த்துடுது. ஆனா தானியத்தை அது நீங்க விளைவிக்கிறீங்களா? அந்த தானியம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் கேக்குறான். அந்த தானியம் எப்படி விளைவுது? அதன் மூலம் பயிர்களை நீங்கள் விளைவிக்கின்றீர்களா அல்லது நாம் விளைவிக்கின்றோமா? நாம் நாடினால் அவற்றை பதர்களாக ஆக்கியிருப்போம். அப்போது நீங்கள் பல ஹலோ, என்னாச்சு? யாருது இது ஆனா இருக்கு? ஓ, ஷமா பாபி, உங்களது இது ஆனா இருக்கு. எந்த ஸ்கிரீன் தெரியுதுல? மியூட் பண்ணிடுறேன் நான். சுப்ஹானல்லாஹ். நாம் நாடி இருந்தால் இவற்றை பதர்களாக ஆக்கிவிட்டிருப்போம். அப்பொழுது நீங்கள் பலவாறு புலம்பிக் கொண்டிருப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், நான் நினைச்சிருந்தா உங்களுடைய இந்த அந்த விளை நிலத்தை நீங்க அறுவடைக்காக தயாரா வச்சிருக்கீங்கல்ல, அதை நாடி இருந்தா ஒண்ணும் இல்லாம பதறாக்கி காய வச்சு எல்லாம் அதை பதற செஞ்சிருப்பான். ஆனா அந்த நேரத்துல கையை பிசைஞ்சுக்கிட்டு, ஐயோ இவ்வளோ மேனத்தை செஞ்சு இவ்வளோ இதா நான் என்னுடைய விளைச்சலை நான் உருவாக்கி வச்சிருந்தேனே, இப்படி ஆயிடுச்சேன்னு மனிதன் என்ன செய்வானா? புலம்பிக்கிட்டு கையை பிசைஞ்சுக்கிட்டு இருப்பான். அனைத்தும் தன் தண்டமாகி விட்டதே அப்படின்னு அவன் புலம்புவானா. நாம் பெரும் துர்பாக்கியவர்களாக ஆகிவிட்டோமே அப்படின்ற அந்த மனிதன் அப்ப புலம்புவான். நீங்கள் பார்க்கும் இந்த நீரை நீங்கள் எப்போதாவது கண் திறந்து பார்த்திருக்கீங்களா? நீங்க தண்ணி குடிக்கிறீங்கல்ல, நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு நிமிஷம் அந்த கிளாஸ கையில வச்சு, அந்த சொம்ப கையில வச்சு அந்த தண்ணிய பாருங்க, அதுல கவனம் செலுத்துங்க. அத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்க எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? மேகத்திலிருந்து மலையிலிருந்து பொழிய செய்யறது யாரு? நீங்களா அல்லது நானா? அந்த மலையை பொழிய செஞ்சு அதன் மூலமாக நீரை உங்களுக்கு புகட்டுபவன், உங்களுக்கு கால்நடைகளுக்கு, தாவரங்களுக்கு, பூமிக்கு அதை ஒரு அருளாக நான் இறக்குறேனே, அந்த நீரை யார் படைச்சா? யார் உங்களுக்கு இந்த குடிக்கிறதுக்கு உடம்பு, அதாவது சுப்ஹானல்லாஹ், நோன்பு விட்ட உடனே பொழுதரைக்கும் தண்ணி குடிக்காம நோன்பு திறந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறோம் பாருங்க, எவ்வளோ ராகத்து! சுப்ஹானல்லாஹ். அப்படியே நாடி நரம்பெல்லாம் நனைஞ்சு என்ன ஆயிடுது? அப்படியே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. வெறும் தண்ணியே ரொம்ப பெரிய அருள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. வெறும் தண்ணி குடிச்சாலே என்ன ஆயிடும்? அவ்வளோ அழகான புத்துணர்ச்சியோட நாம ஆயிடுவோமே. அந்த தண்ணியை நீங்க எப்ப சிந்திச்சிருக்கீங்களான்னு நல்லா கேக்குறான். சுப்ஹானல்லாஹ். என்ன ஆயிடுச்சு? ஏன் எல்லாம் இது ஆயிடுச்சு?
எல்லாரோட மைக்கையும் ஓப்பன் ஆகுது ஜரீனா? சுப்ஹானல்லாஹ். ஓகே, இப்ப சரியா இருக்கா ஜரீனா? அல்ஹம்துலில்லாஹ் இப்ப சரியா இருக்கு. யார் ஓபன் யாராவது பண்றா தெரியல. பேசுங்க. நான் சரியா தான் இருக்குது. சரி, நான் அல்ஹம்துலில்லாஹ். வெளிய போயிட்டேன். அதனால நான் கோ ஹோஸ்டாவே இல்ல. அதனால என்னால ஒண்ணும் செய்ய முடியல. அந்த நீங்க குடிக்கக்கூடிய நீரை நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? நான் நாடி இருந்தா எல்லா நீரையும் உப்பாக ஆக்கியிருப்பேன். அப்ப நீங்க என்ன தண்ணிய எப்படி குடிப்பீங்க? உப்பு நீராக ஆக்கி விடும்போது, அப்படி இருந்த நீங்க ஏன் நன்றி செலுத்த மாட்றீங்க? அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கிறான். நீங்கள் எரிக்கின்ற அந்த தீய பத்தி எப்பயாவது நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? சுப்ஹானல்லாஹ். அந்த தீ எப்படி அல்லாஹ் நமக்கு தகுந்த மாதிரி, அதை நமக்கு உள்ள உபயோகத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய டெம்பரேச்சர குறைச்சு அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி குடுத்திருக்கிறானே, அந்த நெருப்ப எரிய வச்சு தான் நாம என்ன செய்றோம்? சமைக்கிறோம், சாப்பிடுறோம் இல்லையா? இவ்ளோ அழகான தீ பலவிதமாக உங்களுக்கு உபயோகப்படுது. சமையலுக்கு உண்டான தீ வேற மாதிரி, உலோகங்களை உருக்குவதற்கு உண்டான தீ வேற மாதிரி, ஒரு இரும்ப உருக்குறதுக்காக உண்டான தீ வேற மாதிரி, இந்த மாரி பலவிதமான தீக்களை நீங்க உபயோகம் பண்றீங்களே, நெருப்பு யூஸ் பண்றீங்களே, அந்த நெருப்ப பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதன் மரத்தை நீங்க படைக்கிறீங்களா? அதுல உள்ள அதுக்குன்னு தேவைப்படக்கூடிய மரமோ, ஆக்ஸிஜனோ, அதுல தேவைப்படக்கூடிய அந்த அமிலங்கள நீங்க படைக்கிறீங்களா? அல்லது நாம் படைக்கிறோமா? நாம் இதனை நினைவூட்டும் சாதனையாகவும், தேவையுடையோருக்கு வாழ்க்கை சாதனமாகவும் அமைக்கிறோம். இதுலேருந்து உங்களுக்கு படிப்பினை பெறுவதற்காக, இறைவனுடைய வல்லமையை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு நினைவூட்டும் ஒரு சாதனை பொருளாக இது நாம ஆக்கியிருக்கிறோம். இந்த நீரை பத்தி சொன்னா, பயிர்களை பத்தி சொன்னா, நெருப்பு பத்தி சொன்னா, மனிதன் படைப்பை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விவரிச்சா, அந்த மாதிரி எல்லா விதமான விவரங்களை அல்லாஹ் சொல்றது எதுக்கு? நீங்கள் படிப்பினை பெற்று இறை அச்சம் கொண்டு அவன் பக்கம் சாய்வதற்காக, அவன் பக்கம் மீளுவதற்காக, உங்களுக்கு வாழ்க்கை சாதனை பொருட்களை நான் கொடுத்திருக்கிறேனே. ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். எனவே நபியே, மகத்துவமிக்க உங்க இறைவனுடைய பெயரை நீங்க என்ன செய்யுங்க? துதி செய்யுங்கள். சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அதீம். எப்பெல்லாம் இந்த மாதிரி தஸ்பீஹ் செய்யுங்கள், துதி செய்யுங்கள் அப்படின்ற ஹுக்கும் வருதோ, அந்த இடத்துல நம்ம நிறுத்தி இறைவனை துதி செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இல்லை, நட்சத்திரங்கள் அமைந்த நிலைகளை நீங்கள் நான் சத்தியம் செய்கின்றேன். சரி, இதுவரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வாழ்க்கை சாதனை பொருளை வச்சு நமக்கு அல்லாஹ் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு நசீகத்தையும் செஞ்சான். இப்ப நம்ம கண்ணுக்கு எட்டாத, நம்ம சிந்தனைக்கு எட்டாத இன்னும் நிறைய அல்லாஹ்வுடைய வல்லமைகளை அல்லாஹ் வச்சிருக்கான்றதை அடுத்தடுத்த வசனத்தில் சொல்றான். நீங்க அந்த நட்சத்திரத்தை பத்தி, அதனுடைய அமைப்பை பத்தி, அந்த வானத்துடைய கோள்களை பத்தி நீங்க எப்பயாவது சிந்திச்சிருக்கீங்களா? நீங்கள் உணர்வீர்களானால் நிச்சயமாக இது ஒரு மகத்தான சத்தியம். அந்த நட்சத்திரத்து மேல சத்தியம் செஞ்சு சொல்றான்ல, உங்களுக்கு தெரிஞ்சா, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு சத்தியன்றதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இது ஒரு உன்னதமான குர்ஆன். இது எங்க இருக்கு? பாதுகாக்கப்பட்ட ஒரு நூலில், ஒரு பதிவேட்டில் பதிவு செய்ய வைத்துள்ளோம். அதாவது லௌஹே மஹ்ஃபூஸ பத்தி அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது மக்கள் சொல்றாங்களாம், இவருக்கு எப்படி இந்த மாதிரியான செய்தி எல்லாம் இவரா கற்பனை பண்ணி சொல்றாரு, அல்லது ஷைத்தானோ ஜின்களோ இவங்களுக்கு என்ன செய்து சொல்லுது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இல்ல, இது லௌஹே மஹ்ஃபூதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கொடுக்கறான். அந்த லௌஹே மஹ்ஃபூத பத்தி அல்லாஹ் சொல்றான், பாதுகாக்கப்பட்ட ஏடு, தூய்மையான மலக்குகளை தவிர வேறு யாரும் அதை தொட மாட்டாங்க அப்படின்னு அந்த குர்ஆனுடைய மூல பிரதியை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். இது அகிலத்தின் அதிபதியினால் இறக்கப்பட்டதாகும். அந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது ரப்பில் ஆலமீன் இடமிருந்து இறக்கப்பட்டதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். சரியா? இது லௌஹே மஹ்ஃபூத பத்தி சொல்றான். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நீங்க அசுத்தமான நிலையிலோ அல்லது நீங்க ஹைதோட நிலையில குர்ஆனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவது இந்த வசனத்தை காட்டுறாங்க. இது குர்ஆனை குறிக்கல, குர்ஆனுடைய மூல பிரதியான லௌஹுல் மஹ்ஃபூத பத்தி சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ். பிறகு ஏன் இந்த வசனத்தையா நீங்கள்
அலட்சியப்படுத்துகின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய இந்த அறிவுரைகளை நீங்க ஏன் அலட்சியப்படுத்துறீங்க? இதனை பொய்யென்று தூற்றுவதனால் இந்த அருட்கொடைகள் உங்களுக்குரியதாக, அது இந்த இதெல்லாம் உங்களுக்குரிய பங்கா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஜின்கள் வந்து சொல்லி கொடுக்குது, அல்லது வேற ஏதாவது ஷைத்தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுதுன்னு நீங்க சொல்றீங்களே, அல்லது ஏன் இவருக்கு மட்டும்தான் வந்து சொல்றாங்க, எங்களுக்கும் வந்து சொல்லலாமே அந்த மலக்குகள் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்களே, நீங்க சொல்லக்கூடிய அல்லது நீங்க விரும்புற மாதிரி அது அந்த நபித்துவம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது உங்க விருப்பமா அல்லது அல்லாஹ்வுடைய விருப்பமா? அந்த பேர் அருட்கொடைகள் பங்கு கொடுக்கிறது உங்களுடைய பங்கா, உங்களுடைய இதா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். இறந்து போகின்ற ஒருவரின் உயிரை தொண்டை அடையும் பொழுது அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, எஸ் ஓகே, அப்ப அவங்க கிட்ட, அதாவது ஒரு மனிதன் மௌத்தாகிறான், அவனுடைய ரூஹு பிரியுது, அவன் அக்கம் பக்கத்திலேயே நீங்க எல்லாரும் சுற்றி இருக்கிறீங்க, மனைவி மக்கள் குழந்தை எல்லாருமே சுற்றி இருக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும் பொழுது, தொண்டைக்குழியை வந்து அடையும் பொழுது, அவனுக்கு ரொம்ப நெருக்கமா யார் இருக்கா? நீங்க இருக்கிறீங்களா அல்லது நான் இருக்கிறேனா? உங்களில் கண்களாலேயே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாது எப்பதான் ரூஹு போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி உங்க முன்னாடியே என்ன ஆகுது, ரூஹு பிரியுது. அப்போது உங்களை காட்டிலும் நாம் அவருக்கு மிக அண்மையில் இருக்கின்றோம். ஆனால் இது உங்களுக்கு புரியறது இல்லையா? நீங்கள் யாராலும் கட்டுப்படுத்தப்படாதவர்களாக இருந்தால், அதாவது நீங்க வந்து யாருக்கும் நான் பயப்படுறது இல்லை, எனக்கு யாருடைய பயமும் இல்லை அப்படின்னு, அதாவது உங்களுக்கு என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, என்னை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய இந்த கருத்தில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் வெளியேற கொண்டிருக்கின்ற, அதாவது உங்களுக்கு அவ்வளோ தாக்கத்திற்கு, அவ்வளோ நீங்க முன்னேறிட்டீங்க, அவ்வளோ நீங்க பெரிய ஒரு இதுல இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா, அந்த உயிர் போகுது இல்ல, உங்க கண் முன்னால தானே உயிர் போகுது. அந்த உயிரை நீங்க நிறுத்தி வச்சு காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் ஏன் திரும்ப கொண்டு வருவதில்லை? பின்னர் இறக்கின்ற அந்த மனிதனின் நெருக்கமானவர்கள் ஒருவராக நீங்கள் இருந்தால், சுப்ஹானல்லாஹ், இறக்கின்ற மனிதன் அவங்க வந்து சுப்ஹானல்லாஹ், அதாவது அந்த மௌத்த பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, இப்ப அந்த மனிதன் மௌத் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த அஸ்ஸாபிகூன் இருக்காங்கல்ல, அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்கள், முகர்ரபூன் அல்லாஹ் சொன்னான், அந்த நெருக்கமானவர்களில் ஒருவராக அந்த மௌத்தானவர் இருந்தால், அவருக்குன்னு சுகபோகமான உயர்தரமான உணவுகள், அருட்கொடைகள் நிறைந்த சுவனத்தில் அவர் இருப்பார்கள். அதே அவரு வலப்பக்கத்தாராக இருந்தால், அந்த மௌத்தாகக்கூடிய மனிதர் வலப்பக்கத்தாராக இருந்தால், சாந்தி உண்டாகட்டும் வலப்பக்கத்தார் மீது, அவர் அந்த சாந்தி உண்டான அந்த நல்லோர்களுடைய ஒருவராக இருப்பார், அதற்குண்டான கூலி அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதே சமயத்துல அவரு அந்த துர்பாகியம் கொண்ட இடப்பக்கத்தாரில் ஒருவராக இருந்து, வழிகெட்டவர்கள் ஒருவராக இருந்தால், கொதிக்கும் நீர் நரக நெருப்பில் அவங்க வீசி எறியப்படுவாங்க, இதுதான் அவங்களுக்கு உபசரணமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். திண்ணமாக இவை அனைத்தும் திட்டவட்டமான உண்மைகளாகும். எனவே ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், எனவே நபியே மகத்துவமிக்கும் இறைவனின் பெயரை நீங்க என்ன செய்யுங்க, துதி செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், ரொம்ப ஒரு அருள்மிக்க வார்த்தைகளாக, வசனங்களாக இவைகளை நாம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இதுக்கு போகட்டா, ஒரு 10 வசனம் படிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். بسم الله الرحمن الرحيم. سبح لله ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. சப்பஹ யுஸப்பிஹு ஃபஸப்பிஹ் இப்படின்னு எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடத்துல நிறுத்தி சுப்ஹான ரப்பியல் அதீம் அல்லது சுப்ஹான ரப்பியல் அலா அல்லது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் அல்லது வெறும் சுப்ஹானல்லாஹ் அப்படியாவது நம்ம என்ன செய்வோம், தஸ்பீஹை சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மணி ஆயிடுச்சுப்பா, இல்ல நிறுத்திடலாமா? இன்ஷா அல்லாஹ். இது புது அத்தியாயம் இன்ஷா அல்லாஹ், 57வது அத்தியாயம். இதை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து வரக்கூடிய சகோதரிகள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி நம்ம முழு குர்ஆனையும் முழுமையாக படித்து புரிந்து அதன்படி நம்ம அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டியவர்களாக
இதுல வரக்கூடிய நியாமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் சொல்லி இருக்கிற அந்த நல்ல அடியார்களோடு அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்க்கணும். அந்த நரக வேதனைகள், அந்த அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்திற்குள்ளானவர்களுடைய கூட்டத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். நல்லோர்கள், ஷஹீதுகள், சுஹதாக்கள், நபிமார்கள், முன் சென்றோர்கள், சித்திகீன்கள், இவர்களோடு அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். நாம, நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம், கணவர், நம்மளுடைய பெற்றோர், இன்னும் மற்ற நம்மளுடைய உறவினர்கள், மற்ற அனைத்து மூமினான முஸ்லிமான எல்லா மக்களோட குடும்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் அந்த சொர்க்க சோலையில் நுழைய செய்ய வேண்டும் என்று ரஹ்மானை வேண்டி அதுல நாம் ஆதரவு வைத்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.